பார்க்க வேண்டும். ஓகே ஓகே சார். குருவை சரணம், குருவின் திருவடிகளே சரணம். குழுவில் பயணிக்கும் அத்தனை அன்பர்களுக்கும், அருமை நம்பர் ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கும், ஆரம்பம் முதல் இன்று வரை பயணிக்கும் சக ஜோதிடர்கள், வாஸ்து நிபுணர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் மகிழ்வான மாலை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன் இந்த விஷயத்தை சொல்ல வரோம், ஏன் இன்னைக்கு இது போட்டோம் அப்படிங்கிறதுல தெரியாது. போன வாரம் ஆச்சாரியாஜியோடைய ஸ்பெஷல் வகுப்புல உள்ள என்ட்ரி ஆனோம். அங்க நம்ம நண்பர் மற்ற எல்லாருமே ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஒண்ணு பாவமா பேசுறாங்க அல்லது கிரகமா பேசுறாங்க. பாவத் கிரகமா எடுத்து பேச தெரியலையா இல்ல புரியலையா அப்படிங்கிறதுனாலதான் சரி இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்மளோட பயணிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுனால. பின்னாடி நாடி வகுப்புகள் இருக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம். அதுல இந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஆராயும் பொழுது ஒரு பாவமா லக்ன பாவத்தை கொண்டு குழந்தை பிறக்கணுமா 5ஆம் பாவம், திருமணமாகுமா 7ஆம் பாவம், தந்தை பார்க்கணுமா 9ஆம் பாவம், மூத்த சகோதரனா 11, இளைய சகோதரனா 3, இப்படி பாவமா பாக்குறோம். அல்லது அந்த பாவத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாக்குறோம், அல்லது காலபுருஷ தத்துவத்தை பார்க்கிறோம். ஆனால் அந்த பாவத்தினுடைய அதிபதி கிரகத்தை எங்க இருக்கார், எப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதே இல்லை. சோ அந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறது தவற விடுறோம் அப்படின்னா தவற விடுறோம். ஜோதிடத்தில் பலாபலன் உரைக்கும் பொழுது இந்த பார்வையை நாம தவற விடுறோம். இதனுடைய பெயர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதுவும் நாடி தான். நாடி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை தேடி செல்லுதல், நமக்கு வேணுங்கிற விஷயத்தை தேடி போய் நாம கேட்கக்கூடியது அப்படிங்கிறது நாடி. தேடி செல்லுதல், ஒரு விஷயம் ஒரு பொருள் இருக்குது அதை போய் தேடி எடுக்கிறது அப்படிங்கிறது நாடி வரும். இந்த நாடி விதிகள்ல நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. மிருகநந்தி நாடி, கசியப்ப நாடி, போன நாடி, இன்னும் நிறைய இருக்கு. அது போல இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சப்த ரிஷி நாடி. சப்த ரிஷி அப்படின்னாலும் எல்லாருக்கும் தெரியும். சப்தம் அப்படின்னா 7, ரிஷி அப்படின்னா முனிவர்கள் தான், நமக்கு ஜோதிட சாஸ்திரத்தை கொடுத்தவங்க அப்படிங்கிற கணக்குல எடுத்துக்கலாம். அப்போ சப்த ரிஷி நாடி அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா 7 ரிஷிகளால், அதாவது இப்ப ஒரு கவுன்சில்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில், அதுல எல்லாரும் பேசி ஒரு கருத்து சொல்லி இந்த கருத்து இது சரியா இருக்கும், இது சரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி 7 ரிஷிகள் ஒருவர் தங்களுக்குள் தான் தெரிஞ்ச விஷயங்களை அறிந்த வானியல் சாஸ்திரங்கள்ல பார்த்துட்டு சொன்ன விஷயங்கள்ல இந்த விஷயம் அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயம். இது கிட்டத்தட்ட எங்க சுத்தி பார்த்தாலும் காலபுருஷ தத்துவத்தை சேர்ந்ததாகத்தான் இருக்கும். அது என்னுடைய விஷயமாகத்தான் வரும். ஆனால் எப்படி ஒரு லக்னத்தை கொண்டு பாவத்தை ஆராயிரமோ, ஆனால் அந்த லக்னத்தை கொண்டு அந்த பாவ அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத ஆராயாம விட்டுறோம். அந்த இடத்துல நாம பலாபலன் சொல்லும் பொழுது நமக்கு பலன் கிடைப்பதில்லை. அப்படிங்கிறத கண்டறிஞ்சு இதில் உள்ள தவறுகளை எல்லாம் நமக்கு திருத்தி கொடுத்தது அப்படிங்கறதான் இந்த சப்த ரிஷி நாடி. சரிங்களா? அந்த 7 ரிஷிகள் பெயரை சொல்றேன், வேணா நோட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா மேபி நாளைக்கு ரெக்கார்டிங்ல வந்துரும். அப்போ இந்த சப்த ரிஷி நாடி அப்படி எழுதின ரிஷிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்திரி மகரிஷி, அடுத்தது அகஸ்தியர், ஜெய்மினி, கொங்கணர், நாரதர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர். ஓகேங்களா? இந்த 7 ரிஷிகள் சேர்ந்து ஒரு குரூப்பா டிஸ்கஷன், இப்ப எப்படி நம்ம ஜாதக கலந்தாய்வு இதெல்லாம் போட்டு பாக்குறோமோ அது மாதிரி அந்த ரிஷிகள் 7 பேரும் சேர்ந்து எது சரி எது தவறு, எதை வச்சு பார்க்கணும், எதெல்லாம் சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கறதா சப்த ரிஷி நாடி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சப்த ரிஷி நாடியில சொல்லி இருக்கிற விதி அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா நாடி ஜோதிடத்திற்கும் பாரம்பரிய முறைக்கும் மாறுபாடு உடையது. ஓகேங்களா? இப்ப பிருகுநந்தி நாடி அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்த, குறிப்பிட்ட விஷயத்தை ஆராயிரம், அல்லது ஒரு குறிப்பிட்ட காரக கிரகத்தை பார்க்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கணும்,
அப்ப அந்த குழந்தை பிறக்கும் பொழுது உடனே குழந்தையா குரு அவர் எங்க இருக்காரு, அவருக்கு 1:5 என்ன இருக்கு, இல்ல 2:12 எதாவது இருக்கு, இப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். கரெக்டுங்களா? இது எல்லாத்துக்கும் நார்மலா தெரியும். அல்லது பாரம்பரிய முறைப்படி ஒரு ஜாதகத்தை ஆராயும் பொழுது ஒரு ஜாதகர் வந்தாருன்னா அந்த ஜாதகத்தினுடைய லக்னம் எது, அந்த லக்னத்துக்கு இந்த பாவம், ஆணா இருந்தா 5ஆம் பாவம் குழந்தை, பெண்ணா இருந்தா 9ஆம் பாவம் குழந்தை, அப்படிங்கிற இடத்தை பார்க்கிறோம். இப்போ ஒண்ணு அந்த கிரகத்தை போறோம் அல்லது இந்த இடத்தை போறோம். இந்த இடத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது பாரம்பரிய முறை, அந்த கிரகத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது நாடி முறை. இந்த சப்தரிஷி முறைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த இடத்தினுடைய அதிபதி எப்படி இருக்கார், அவரை ஏன் பார்க்க விட்டுட்டோம் அப்படிங்கிறத நமக்கு புரிதல் கொண்டு வரக்கூடிய விஷயம்தான் இந்த சப்தரிஷி நாடி. பிருகுநந்தி நாடியில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறிக்கும் காரக கிரகத்தை ஆராய்கிறோம். அந்த காரக கிரகத்திற்கு 1:5, 9, 3, 7, 11 அல்லது 2:12 ஏதாவது கிரகம் இருக்கா அப்படிங்கிறத வச்சு ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் சப்த ரிஷி நாடியில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறிக்கும் பாகவ அதிபதியை பார்க்கணும். ஓகேங்களா? ஒண்ணு பாவத்தை பார்த்தோம், இல்லைன்னா கிரகத்தை பார்த்தோம். பாகவ அதிபதி ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கார், அந்த பாவ அதிபதிக்கு திரிகோணத்திலோ அல்லது எதிர் திரிகோணத்திலோ அல்லது 2:12 ஏதாவது விஷயம் இருக்கா அப்படிங்கறதை தான் நாம பார்க்க தவறிடுறோம். அதனாலதான் நமக்கு பலாபலன் கிடைக்கிறது இல்ல, அல்லது நம்மளால் முழுமையா ஒரு பலனை எடுத்து சொல்ல முடியாம போறதுக்கு காரணம். ஓகேங்களா? அதன் அடிப்படையில தான் இந்த சப்த ரிஷிகளும் சேர்ந்து கொடுத்திருக்கிற விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, பாகவத்தை மட்டும் 6000 அல்லது காரக கிரகத்தை 6000. ஆனால் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் அந்த லக்ன பாவத்திற்கு எந்த பாகவத்தை ஆராய்கிறோமோ அந்த பாகவ அதிபதியை நாம் பார்க்க தவறிடுறோம். அதனாலதான் நமக்கு பலாபலன் கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வராங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப எங்கிட்ட பேசணும், இப்ப குரூப்ல இருக்கு நீங்க எல்லாரும், இப்ப நான் வந்து என்னைய தொடர்பு கொள்ளணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அங்கிருந்து என்னைய போன் மூலியமா கான்டாக்ட் பண்ணலாம். கரெக்டுங்களா? என்கிட்ட போன் இருக்கும். இல்ல அப்படின்னா என்னோட வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சுன்னா அட்ரஸுக்கு வரலாம். சோ என் வீட்டுல நான் இருப்பேன். கரெக்டுங்களா? இது எப்போ? காலையில 10 மணிக்குள்ள ஆபீஸ்க்கு வர்றதுக்குள்ள நான் என் வீட்டுக்கு வரலாம், அல்லது என் போன் என் கையில இருக்கும். 10 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் நான் என்னோட ஆபீஸ்ல இருப்பேன். மறுபடியும் 8, 9 மணிக்கு மேல கிளம்பினா நைட்டு வீட்டுக்கு போயிருவேன். சோ அப்ப நானு எங்க இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன் அப்படிங்கறத பாக்குறதான் இந்த சப்த ரிஷி நாடிகள் கூடிய சப்த ரிஷி நாடி முறை. ஓகேங்களா? ஒரு கிரகத்தையோ பாவத்தையோ ஆராயிரமே தவிர்த்து எந்த விஷயத்தை ஆராய போகிறோமோ அந்த பாகவ அதிபதி ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்கார், அவருக்கு 1:5, அல்லது 2:12 அல்லது 3, 7, 11 ஏதாவது கிரகம் இருந்து நடைபெறுதா, இதெல்லாம் வைத்துதான் நாம பலாபலனை எடுக்கணும். சரிங்களா? இது சிம்பிளா சொல்லிட்டேன். இதுல என்ன விதிகள் அப்படிங்கறத விஷயத்துல சொல்றேன். சப்த ரிஷி நாடியில் உள்ள விதிகளுக்கு உதாரணமாக பிருகுநந்தி நாடியில் ஒரு தொழிலை நிர்ணயம் செய்வது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தொழில்காரனான சனி எடுத்துக்குவோம். எல்லாருக்குமே தெரியும், காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் அதிபதி சனி. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி சனி எப்படி இருக்கிறார்? ஓகே, அந்த 10ஆம் அதிபதிங்கிற சனி பகவானுக்கு 1, 5, 9 ஏதாவது கிரகம் இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். அல்லது 7ஆம் இடத்திலாவது ஏதாவது கிரகம் இருக்கா, அல்லது 2:12 ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இது நாடி முறை. இதே ஒரு பாரம்பரிய முறைப்படி அப்படின்னா கிரகத்திலாம் பார்க்க மாட்டோம், வெறும் பாவத்தை மட்டும்தான் பார்ப்போம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்திற்கு 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கு, ஓகேங்களா, அந்த 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை வச்சு அவர் தொழில் செய்வார். இதெல்லாம் பார்க்கிறோம். இதுல நம்ம தவற விட்டது அப்படின்னா, அந்த 10ஆம் அதிபதி எங்க இருக்கிறார், அந்த 10ஆம் அதிபதிக்கு திரிகோணத்திலோ
அல்லது எதிர் திரிகோணத்திலோ அல்லது முன்னும் பின்னுமோ இருக்கிறதை நாம கவனிக்கிறது இல்ல. அதனாலதான் நம்ம பலாபலன் எடுக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம லேக் ஆயிடுறோம். அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த சப்தரிசி நாடி முறையில சொல்ல வராங்க. இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டிய விதிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எழுதிக்கிறீங்களா இல்ல அப்படியே கண்டினியூஸா நான் சொல்லிட்டு போயிட்டுமா? எழுதிக்கிறேன் சார். எழுதிக்கிறோம். ஓகே, சரி, நான் அன்பின் பண்ணிடுறேன். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீடியோல வந்துக்குங்க. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து மாதிரி இருக்கும் கிளாஸ் யாருக்குதான் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. சரி சரி, இப்ப ஹெட்டிங் போட்டுட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள், இவ்வளவுதான் விஷயம். இதான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் அது என்ன அப்படிங்கறத நீங்க மறுபடியும் நாளைக்கு பாக்கறதுக்கு உபயோகமா இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். பாரம்பரிய முறைப்படி நாம ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் பாவத்தை மட்டும் ஆராய்கிறோம். பெருகு நந்தி நாடி முறையில் காரக கிரகத்தை ஆராய்கிறோம். ஆனால் ஒரு பாகவம் அல்லது ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அந்த பாகவ அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கறத நாம கோட்டையை விட்டதை தான் இந்த சப்த ரிஷிகளும் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். சப்த ரிஷி நாடி முறை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாடி நூல்கள் முறையில் எதை ஆராய்கிறோமோ அந்த காரக கிரகத்திற்கு ஆராய்வதை போலவே இந்த சப்தரிஷி நாடி முறையில் சொல்லுவது, எந்த காரகத்தை நீங்க ஆராயணுமோ அந்த பாகவ அதிபதி எப்படி இருக்கார், அந்த பாகவ அதிபதிக்கு ஏதாவது கிரகம் தொடர்புல இருக்கா, நட்பு கிரகம் இருக்கா அல்லது பகை கிரகம் இருக்கா, இல்ல கொடுத்து உதவுறதுனால முன்னாடி பின்னாடினால ஏதாவது இருக்கா, அல்லது 50% அவருக்கு உதவுவதற்கு 7ஆம் இடத்திலோ அல்லது 7க்கு திரிகோணமான 11/3 ஏதாவது கிரகம் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து பலனை சொல்லுங்க. அப்படிங்கறது தான் இந்த சப்தரிஷி நாடி முறையில் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? சப்தரிஷி நாடி உள்ள விஷயம் அப்படிங்கிறது, எந்த விஷயத்தை ஆராய போகிறோமோ அந்த பாகவ அதிபதி எப்படி இருக்கிறார், அந்த பாகவ அதிபதிக்கு யார் திரிகோணத்தில் இருக்கிறா, கேந்திரத்தில் இருக்கிறா அல்லது பணபரத்தில் இருக்கிறா, இதையெல்லாம் பார்த்து பலனை சொல்லுங்க அப்படிங்கறதான் இந்த விஷயத்தை சொல்றாங்க. அதை நம்ம ஷார்ட்டா சொல்லியாச்சு. இதுல ஒரு 8 விதிகள் இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். நாம விதிகள் அப்படின்னு போட்டு ஒண்ணுன்னு எழுதிக்குங்க. எந்த விஷயத்தை ஆராய போகிறோமோ அது எதுவா வேணாலும் இருக்கலாம். படிப்பா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இடம்பெயர்தா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பாவத்தை ஆராயும் பொழுது அந்த பாவக அதிபதிக்கு 1-5-9 அல்லது 2-12 அல்லது 7 நிற்கும் காரக கிரகத்தையும் அந்த கிரகத்தினுடைய தன்மைகளையும் பொறுத்து அந்த பாவக பலன் அப்படிங்கிறது அமையும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நாம சொல்றோமா அப்படின்னம்னா பல இடங்கள்ல நாம இதை தவற விட்டுறோம். இது ஏன் இங்க சொல்ல வர அப்படின்னா, நம்ம ஜாதக கலந்தாய்வுலையும் சரி இல்ல XRY ஏதோ ஒண்ணு சொல்லும் பொழுது மேக்சிமம் எல்லாரும் தவற விடுறது அப்படின்னா, கூட சேர்ந்த, இப்ப நான் இருக்கிறேன்னா என் கூட ஒரு நல்லவன் சேர்ந்தான்னா நான் கோயிலுக்கு போவேன், ஒரு சூதாடி சேர்ந்தானா நான் கிளப்புக்கு போவேன், ஒரு குடிகாரன் சேர்ந்தானா நான் பாருக்கு போவேன். சோ நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, என் கூட சேர்ந்தவன் நான் யாரு கூட இருக்கிறேன் இதை பொறுத்தும் என்னுடைய பலன் மாறும் அப்படிங்கறத, ஆமா மாறும் அப்படிங்கறதை சொல்றதுதான் இந்த சப்த ரிஷி நாடி முறையில் முதன்மையான விஷயம். அப்படிங்கிறது நாம எந்த விஷயத்தை ஆராய போகிறோமோ, அதாவது எந்த விஷயத்துக்கு பலாபலனை பார்க்க போகிறோமோ அந்த பாவத்திற்கு உண்டான அதிபதி அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருப்பார். சார் ஸ்ரீதர் சார், ஏதோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கட்ட மட்டும், ஏதோ ஒரு பாக்ஸ் போடுங்க சார், ராசி கட்டத்தை மட்டும். சார் ஸ்ரீதர் சார்,
சார் சொல்லுங்க சார். சார் ஏதோ ஒரு ராசி கட்டத்தை மட்டும் ஒண்ணு போடுங்க சார். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார், ஒரே செகண்ட் ஷேர் பண்ணி. இல்ல இப்ப இருக்க கோச்சாரத்தையே போடுங்க சார். நாம அதை வச்சு அவங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு புரிதல் ஏற்படும், அதுக்காக சொல்றோம் சார். ஏன்னா இது அன்னைக்கு ஒரு கலந்துரையாடல்ல நானும் ஸ்ரீதர் சாரு, எங்க குருநாதர் செந்தில்குமார் ஆச்சாரியாஜி, அப்புறம் இன்னொரு நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது பாவ அதிபதி அப்படிங்கறத பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு காரகிரகம், இல்லைன்னா 7ஆம் பாவம், இல்ல சுக்கிரனு சனி, சரி சுக்கிரன் செவ்வாய். ஒரு கல்யாணத்துக்குன்னு இதை மட்டுமே பேசுறாங்க. சோ அப்பதான் இந்த விஷயத்தை சொல்லும் போது சரி இதை நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கறதுக்காக இந்த விஷயத்தை சொல்லுது சார். சார் அது 100% வந்து சார் 140 வைங்க சார். 120 சார். 140 சார். இல்ல 150 கூட வைங்க சார், நம்மளுக்கு கட்டை மட்டும் போதும். சார் எல்லாத்துக்கும் இப்ப ஒரு கட்டம் தெரியுதுங்களா? இப்ப ஓடிட்டு இருக்கக்கூடிய கோச்சாரத்தை படி வச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த கோச்சாரத்திற்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு நாம கற்பனை பண்ணிக்கிறோம். இப்போ ஓடிட்டு இருக்கிற லக்னம் அப்படிங்கிறது பாரம்பரிய முறைப்படி லாடியில எல்லா இதுல பார்த்தாலும் அந்த லக்னத்தை முதன்மையாக கொண்டுதான் நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா? அதன் அடிப்படையில இப்ப விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது மீன லக்னம். இந்த லக்னத்திற்கு நாம இப்ப எந்த விஷயத்தை பார்க்கலாம் சொல்லுங்க. ஏழையே பார்க்கலாங்கய்யா, 7ஆம் அதிபதியே பார்க்கலாங்கய்யா. 7ஆம் அதிபதியே என்ன பார்க்கலாம் சார்? திருமணத்துக்கே பார்க்கலாங்கய்யா. பிறந்த குழந்தைக்கு திருமணம் பார்க்கலாம். பிறந்ததும் திருமணத்துக்கு வேணாம் சார். இப்ப குழந்தை பிறந்ததும் பிறந்த குழந்தை படிப்பு சார், படிப்பு அவர்களுடைய பெற்றோருடைய நிலை. குழந்தை பிறந்திருக்கு, தாய் தந்தையோட நிலை, இந்த மாதிரி கேள்வி வாங்க சார். நம்மள வாடிக்கையாளர் வந்தா என்ன கேக்குறாங்க அந்த மாதிரி கேளுங்க. அடுத்த நிலைக்கு ஒரு வயதான ஜாதகம் வைக்கிறேன் போடலாம், அதுவும் போடலாம். இப்ப குழந்தை பிறந்திருக்கு சார், குடும்பத்துக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி. தாய் தந்தைக்கு நல்லா இருக்கா, தாய் மாமனுக்கு நல்லா இருக்கா, இத பத்தி கேளுங்க. குழந்தையோட ஆரோக்கியம் இப்படி கேளுங்க. சூப்பர், சிறப்பு. ஆயுள் ஆரோக்கியம் இப்படி எடுத்துட்டு வாங்க. சோ ஆரோக்கியத்துக்கு எந்த பாவத்தை பாப்பீங்க? ஆரோக்கியம் 5ஆம் பாவங்கய்யா. 6ஆம் பாவம், 8ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் 8 சார். 4ஆம் பாவம் சுகஸ்தானம். 4 சுகஸ்தானம். ஓகே. இப்ப அந்த குழந்தை பிறந்த குழந்தை எடுத்து கார் எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு ஜாலியா சுத்த போகுது. லக்னாதிபதி 6ஆம் இடம். ஐயோ சார், 6ங்கிறது நோயை குறிக்கக்கூடியது, 8ங்கிறது ஆயுளை குறிக்கக்கூடியது. ஒரு குழந்தையோடைய ஆரோக்கியம் அது வம்சாவளி அப்படிங்கிறது 5 தான் சொல்லணும், 5, 9 தான் பார்க்கணும். இதெல்லாம் 2ஆவதா பார்க்கக்கூடிய ஆப்ஷன் 6, 8 எல்லாம். இப்ப நான் நல்லா அதனாலதாங்க 5 சொன்னங்கய்யா சார். 5ன்னு சொன்னீங்க நீங்க சொன்னீங்க சார். எல்லாரும் 4ங்கிறது சுகஸ்தானம் சார். சுகம்னா நான் நல்லா ஆடம்பரமா லக்ஸுரியா இருப்பேன் அப்படின்னு. ஒரு குழந்தைக்கு ஆடம்பரம் லக்ஸுரி இப்ப இந்த வயசுல தேவை இருக்காது, பிறந்திருக்கு அப்படின்னா. சோ அது பின்னாடி பார்க்கணும். அதே போல பிறந்த குழந்தைக்கு ருணம் வரும். வயிற்றுல 10 மாசம் நீருக்குள்ள இருந்து வெளியில வந்தனையும் அது கிளைமேட் கண்ட்ரோல் மாறதுக்குலாம் மாறும். அது நார்மலா 6க்கு உண்டான வேலையை செய்யும். அந்த குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்குமா? அப்ப என்ன பண்ணும்? 5ங்கிற அவங்க அப்பாவையும் 9ங்கிற அவங்க தாத்தாவையும் டிஎன்ஏ வம்சாவளியை பார்க்கணும். ஓகேங்களா சார்? கொஞ்சம் எல்லாம் பாவத்துக்கு அதிபதி கிரகம் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க சார். சரி இப்ப அவ்வளவு வேண்டாம் சார். இந்த ஒரு குழந்தை பிறந்திருக்குது, இந்த குழந்தையினுடைய தாயை நலம் நல்லா இருக்கா அப்படின்னு பாக்குறோம். இப்போ விழுந்திருக்க லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம். இந்த லக்னத்திற்கு தாய் அப்படின்னா யாரு சார்? ஐயா மீன லக்னம் இருந்திருக்கீங்க. மீன லக்னம் தானே ஐயா? மீன லக்னத்துக்கு 4ஆம் பாவ சந்திரனாங்க. 4ஆம் பாவாதிபதி சந்திரனா சார்? ஓகே சார். புதன் இந்த இடத்துல பாரம்பரிய முறைப்படி ஃபர்ஸ்ட் வாங்க. அப்படின்னா 4ஆம் இடங்கிறது தாயை குறிக்கும். நாடி முறைப்படியில ஒரு குழந்தைக்கு தாய் அப்படிங்கிறது சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தை குறிக்கும். நம்ம நார்மலா இப்ப இதெல்லாம் பாத்துறோம். 4ஆம் இடத்தை பார்க்கிறோம், இல்ல அந்த கார கிரகத்தை பார்க்கிறோம். அந்த 4ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கார், அவரு கூட யார் இருக்கிறார் அப்படிங்கிறது தான்
இந்த சப்தரிஷி நாடி முறையில் சொல்லக்கூடிய முதன்மையான விளக்கம். ஒரு குறிப்பிட்ட பாகவ அதிபதிக்கு 1ஆம் இடத்திலோ அல்லது 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ அல்லது முன் அல்லது பின் 2ஆம் இடத்தில் அல்லது 12ஆம் இடத்தில் அல்லது நேர் எதிர்ன்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலோ யார் இருக்கிறாங்க அப்படிங்கறதை பொறுத்தும் அவர்களுடைய நிலைமையை சேர்த்து நாம பலனை சொல்லணும். இப்ப பாருங்க, இந்த லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி அப்படிங்கிறது புதன். அவர் எங்க இருக்காரு? 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூல திரிகோண வீட்டில் சிறப்பா இருக்காரு. சோ ஒரு கிரகம் நல்லா இருக்கு, சொந்த வீட்டுல இருக்குது, ஆட்சியும் பெற்றிருக்குது, உச்சமும் பெற்றிருக்கு, மூல திரிகோணத்தில் இருக்குது. சோ இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தையோட தாய் நல்லா இருக்கிறாங்க. கூட யார் இருக்கிறா? அப்பாங்கிற சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் நல்லா இருக்கு. ஓகேங்களா? சந்திரன் அப்படிங்கறதும் அந்த இடத்துல இருக்கு. சோ இப்போ பிறந்த ஒரு குழந்தைக்கு தாய்ங்கிற சந்திரன் கிரகத்தை பார்த்தோம். 4ஆம் இடத்தில் குரு நிக்கிறார், அதுவும் சிறப்பு அப்படிங்கறது பாரம்பரியம் பார்த்துட்டோம். இந்த சப்த ரிஷிகளை சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த 4ஆம் அதிபதி எங்க நிக்கிறார், அவருக்கு யார் இருக்கிறாங்க அப்படிங்கறதை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. இதே இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம் அப்படின்னா, மீனத்துல இந்த லக்னம் விழுந்திருக்காது. அப்ப என்ன ஆகும்? எங்க வரும்? கும்பத்துல லக்னம் விழுகும். அப்ப அந்த கும்ப லக்னத்திற்கு விழும்பொழுது அப்போ அந்த லக்னத்திற்கு 4ஆம் இடங்கிறது என்னது? ரிஷபம். சுக்கிரன். அப்ப சுக்கிரன். அப்ப இன்னைக்கு கோச்சாரத்துல சுக்கிரன் யாரு கூட இருக்கிறாங்க? கேதுவோட இருக்கிறாங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, இந்த குழந்தை பிறந்த நேரம் 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் கேதுவோடு இருக்குது. கேது அப்படிங்கிறது தையல், ஊசி இதெல்லாம் போடக்கூடியது. அப்ப குழந்தை பிறந்த நேரம் இவனுடைய தாய்க்கு ஒரு ஆபரேஷன் சிசேரியன் கொடுத்திருக்கும். லக்னத்துக்கு 7ல இருக்கு. அதுக்கு திரிகோணத்துல ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு பார்த்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தரும் இல்ல, கேதுதான் இருக்கு. அப்ப அது சரியில்லை அப்படிங்கிறது இந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிறந்தது. இப்ப எங்க பிறந்தது அப்படிங்கும் போது அந்த பாகவ அதிபதி எப்படி இருக்கார், கூட யார் இருக்கிறார், அவர் என்ன நிலைமையில் இருக்கார், இதையும் சேர்த்து பலன் எடுத்துருங்க அப்படின்னா 100% நம்மளால பலன் சொல்ல முடியும் அப்படிங்கறத இந்த சப்தரிஷி நாடி முறையில நமக்கு சொல்லியிருக்க விஷயம். ஓகேங்களா? முதல் விதி அப்படிங்கிறது, ஒரு குறிப்பிட்ட பாகவ அதிபதி எப்படி இருக்கார், அவருக்கு 1-5-9 2-12 அல்லது 7ஆம் இடத்தில் யார் இருக்கிறாங்க, இதனை பொறுத்து அந்த கிரகங்களினுடைய தன்மைகளை பொறுத்தும் அந்த பாகவத்து பலம் அப்படிங்கிறது மாறுபடும். ஓகேங்களா? இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், லக்னாதிபதிக்கு 1-5-9 அல்லது 2-12 7ல் நிற்கும் கிரகங்கள் காரகத்தன்மைகளை பொறுத்து ஜாதகரினுடைய பலனும் மாறும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப தாய்க்கு பார்த்தோம் இல்லையா, அது போல இப்ப இந்த ஜாதகரைக்கு பாக்குறோம். அப்போ இந்த லக்னம் அப்படிங்கிறது யாரு? மீன லக்னம். மீன லக்னத்திற்கு அதிபதி யாரு? குரு பகவான். இப்போ இந்த குழந்தை பிறந்தது, இந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, லக்ன அதிபதிக்கு 1-5-9 2-12 அல்லது 7ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களின் சேர்க்கை பொறுத்து இந்த குழந்தை அப்படிங்கிறது தன்னுடைய பிறப்பு கர்மாவில இருந்து குணாதிசயங்கள் முதல் கொண்டு எல்லாம் தீர்மானிக்கும். ஜாதகரனுடைய விருப்பம், ஜாதகர்களுக்கு வேணும் வேண்டாங்கிறது, அவருக்கு பிடிச்சது பிடிக்காதது, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப மீன லக்னம், மீன லக்னாதிபதி குரு அப்படிங்கிற 4ல நிக்கிறாரு. 4ல நிக்கிறவருக்கு திரிகோணத்தில் ராகுவும் செவ்வாயும் இருப்பார். அப்ப ராகுவும் செவ்வாயும் சேரும் பொழுது இந்த ஜாதகர் பயங்கர கோபக்காரராக வளர போறார். இந்த ஜாதகர் தான் பிடித்ததுதான் முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி நிற்பார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவரு ராகுவோடும் இருக்கிறார். அப்போ இவர் பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க தாய்க்கு அதிகப்படியான வம்புகள், சண்டை சச்சரவு அல்லது ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுப்பார்.
இப்ப நம்ம எதை சேர்த்தோம்? லக்னாதிபதி குரு அப்படிங்கிற நாள்ல போய் நிக்கிறார். நாள்ல நிக்கிற குருவுக்கு திரிகோணத்தில் இன்னைக்கு செவ்வாயும் ராகுவும் நிக்கிறார். அப்போ இந்த லக்னாதிபதிக்கும் அந்த வேலை செய்து அவர் நின்னக்கூடிய இடத்திற்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருடைய தாய்க்கும் இந்த தாரக கிரகத்தின் வேலையை செய்யும். இப்படியும் பலனை எடுக்கணும் அப்படிங்கறதா இந்த சப்தரிஷிகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அது அறுவை சிகிச்சையில பிறந்த குழந்தையாவும் இருக்கலாம், அப்படி எடுக்கலாம். அறுவை சிகிச்சை ஆட்டோமேட்டிக்கா ராகுவோட இப்ப பிறக்கிறது அதேதான். ராகு செவ்வாய் வைத்த கத்தி போட்டு கிழிச்சு எடுக்கிறது கன்ஃபார்ம் தான் சார். நன்றிங்க சார். சோ இப்போ இந்த மாதிரி பார்க்கணும். இப்போ இல்ல இதே லக்னம், இந்த லக்னத்திற்கு சகோதர ஸ்தானத்தை பார்க்கணும். அப்ப எதை பார்ப்போம்? சுக்கிரன் ரிஷபம். அப்ப அது வந்து இளைய சகோதரம். இதே மூத்த சகோதரமா இருந்தா மகரம். 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 அப்போ அந்த வீட்டின் அதிபதி யாரு? சனி. சனி பகவான். அப்போ அந்த சனி பகவானுக்கு 1-5-9 2-12 7ஆம் இடத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அதை வைத்து அவர்களுடைய மூத்த சகோதரத்தை சொல்லணும். இதே இளைய சகோதரத்தை சொல்லணும் அப்படின்னா இந்த லக்னத்திற்கு 3ஆம் பாவக அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் யாரு கூட இருக்கிறார், கூட யாரு சேர்றா, யாரெல்லாம் பாக்குறா, ஓகேங்களா? அப்போ இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி அப்படிங்கிறவரு சுக்கிரன். இன்னைக்கு சுக்கிரன் கேதுவோட இருக்கார். அவருக்கு திரிகோணத்தில் ஒருத்தரும் இல்லை. 2ஆம் இடத்தில் மட்டும் சந்திரன், சூரியன், புதன் அப்படிங்கிறவரு கூட சேர்றார். சோ இதனுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கறது அவருக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய இளைய சகோதரனுக்கு நம்ம இந்த காரகத்தையும் இணைத்து பலனை சொல்லணும். சரிங்களா? இப்ப முதல்ல நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு வருவோம். இந்த லக்னத்திற்கு கல்யாணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா பாரம்பரிய முறைப்படி நம்ம எந்த பாவத்தை பார்ப்போம்? ஏழாம் பாவம். அருமை. அப்ப 7ஆம் பாவம்ங்கிறது இந்த இடத்துக்கு யார் அதிபதி? புதன் பகவான். புதன். ரைட், அவ்வளவுதான். அந்த புதன் கூட யார் இருக்கிறா? சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரன். நல்லது தானே? பதில் வர மாட்டேங்குது. நல்லதா கெட்டதா? சூரியன் 12ஆம் அதிபதி. நல்லது. ஓகே. நல்லது இல்ல சார், பாதகஸ்தானத்துல இருக்காங்க. பாதகஸ்தானத்துல 12ஆம் அதிபதி கூட வந்திருக்காரு, 7ஆம் அதிபதி கூட. சோ அதை எடுக்கும் பொழுது 7ஆம் பாவம் அப்படிங்கிற திருமணத்துக்கு உண்டான விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ அந்த பாகவ அதிபதிக்கு யாரெல்லாம் சேர்க்கை பெற்றிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கறது ஒரு விஷயத்தை ஆராயும் பொழுது எந்த பாவத்தை ஆராய போகிறோமோ அந்த பாகவ வீட்டு அதிபதி அவருக்கு யாரெல்லாம் தொடர்பு பெறுறார் இதையும் சேர்த்து பலன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பலன் கிடைச்சிரும். சரிங்களா? சரி, இப்ப இதே ஒரு இங்க சூரியன் சந்திரன் வந்து இருக்கிறதுனால அது மட்டும் எடுத்துக்கிட்டோம். பக்கத்துல இருக்க அந்த 2 12 இருக்கிற சுக்கிரன் கேது செவ்வாய் வந்து எடுத்துக்க தேவையில்லை சார், அதையும் சேர்த்து தான் எடுக்கணும். எடுக்கணும் சார். சார் இந்த விஷயத்துல இங்க சொல்றது என்ன அப்படின்னா, நான் நிக்கிறேன் எனக்கு திரிகோணம் அப்படி சொல்லக்கூடியது. இப்ப இந்த லக்னம் அப்படிங்கிறது என்ன, வடக்கு ராசியை குறிக்கக்கூடியதா? ஆமா சார். சோ இதுல இருந்து வடக்கு அப்படிங்கிறது கடகமா, அதுல இருந்து வடக்கு அப்படிங்கிறது விருச்சிகமா, இதுதான் திரிகோணமா? சோ ஒரே திசை, ஒரே குணாதிசயம், ஒரே பார்வைகள் கொண்டதுதான் திரிகோணம். கரெக்டுங்களா? அப்போ இந்த லக்னத்திற்கு 5லயோ 9லயோ ஏதாவது இருக்கா? இல்லைங்க சார். இல்ல. அப்போ 5 9 அப்படிங்கிறது பாரம்பரியமா சொன்னது. அப்ப எனக்கு என் கூட இல்லைனால நான் போய் நிக்கிற இடத்துல நிக்கிறாங்களா அப்படிங்கறதை பார்க்கணும். அப்ப இந்த லக்ன அதிபதி யாரு சார்? லக்ன அதிபதி குரு சார். குரு. அப்ப இந்த குருவிற்குனாவது 5 9 யாராவது இருக்காங்களா? அது நல்லங்களா இருக்கு, கெட்டங்களா இருக்கு? செவ்வாய் இருக்காரு, செவ்வாய் ராகு இருக்காங்க. சோ இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை இததான் நீங்க சூட்சமமா உள்ள புரிஞ்சுக்கணும். நாம இவ்வளவு நாளா
பாவகத்தை மட்டுமே பார்த்துட்டு வரோம். எதை ஆராய்கிறோமோ அந்த பாகவ அதிபதிக்கு யாராவது சேர்க்கை பெற்றிருக்காங்களா, அது நல்லங்களா இருக்கட்டும் கெட்டங்களா இருக்கட்டும், இயற்கை அசுபரா இருக்கட்டும் இயற்கை எதிர்கிரகங்களா இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சிம்பிள் இவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட். இப்ப நீங்க ஒரு தீவிலையோ இல்ல ஏதோ ஒரு அத்துவான காட்டுக்குள்ள மாட்டிட்டீங்க, உங்களுக்கு விரோதியாவே இருக்கட்டும், அந்த இடத்துல நீங்க சண்டை போட்டுட்டு போறது இல்ல. எவனோ ஒருத்த மனுஷன் கூட இருக்கிறான் அப்படிங்கறதுனால ஒரு ஆறுதல் தரும் இல்லையா? அந்த விஷயத்தை தான் இந்த சப்த ரிஷிகள் நம்மளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது. வெறும் பாவத்தை மட்டும் பார்க்காமல், காரக கிரகத்தை மட்டும் பார்க்காமல், நீங்க பார்க்கக்கூடிய பாகவ அதிபதிக்கு 1ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில், அல்லது அவருக்கு முன்னாடியோ பின்னாடியோ 2, 12 அல்லது அவருக்கு நேரெதிராக 7ஆம் இடத்திலோ ஏதாவது கிரக சேர்க்கைகள் இருந்தால் அதனுடைய சேர்க்கைகளையும் சேர்த்துத்தான் நீங்க பலாபலனை சொல்லணும் அப்படிங்கறதான் இந்த சப்தரிஷி நாடி முறையில் சொல்லக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இப்ப அதனாலதான் ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டு வரோம். அப்போ இப்ப 7ஆம் இடம் அப்படிங்கிறது புதன். புதனுக்கு 12, 11 அப்படிங்கிறவரு அந்த 7ஆம் இடத்திலே இருக்கார். இது முதல் தரமான சேர்க்கையா எடுத்துக்கணும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், அதையும் 2ஆம் தரமாக சேர்க்கையா எடுத்துக்கணும். 12ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது 25% சேர்க்கையாக எடுத்துக்கணும். திரிகோணத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அதை 75% சேர்க்கையாக எடுத்துக்கணும். 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதை 50% சேர்க்கையாக எடுத்துத்தான் நாம பலாபலனை பார்க்கணும். சரிங்களா? இப்ப 7 மனைவி பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது 10ஆம் இடத்தை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகருக்கு தொழில் எப்படி அமையும் அப்படிங்கறது பார்க்க வரும். அப்ப இந்த லக்னத்துக்கு 10 யாரு? அதே குருவேதம். அதுல எந்த மாற்றம் இல்ல. அப்ப அந்த குரு கூட யாராவது இருக்காங்களா, அல்லது 1, 5, 9 யாராவது இருக்காங்களா? அப்படி பார்க்கும்போது குருவோடு சேர்ந்து அந்த பாவத்துக்குள்ள யாரும் இல்ல. 5லயும் 9லயும் ராகுவும் செவ்வாயும் இருக்காரு. அப்போ இவருக்கு தொழில் செய்யறதாக இருந்தால் இந்த ராகுவையும் செவ்வாயையும் சேர்த்து, குருவோடு ராகு குருவோடு செவ்வாய், அப்ப இவர் என்ன பண்ணலாம்? ஒரு பொருளை மாறக்கூடியது ராகுவோடு சேர்த்தால் மாற்றி கொடுக்கும், செவ்வாயோடு சேர்த்தால் அது பர்னர் அல்லது கொதிகலன், இதெல்லாம் ராகு செவ்வாயோடு சேர்க்கக்கூடியது. அப்ப இவருக்கு தொழில்னு வெறும் 10ஆம் பாவத்தையோ 10ஆம் பாவ அதிபதியை மட்டும் எடுக்காமல் அவருக்கு 1, 5, 9, 2, 12 7ஆம் இடத்தில் இருக்கும் கிரகத்தையும் சேர்த்து அந்த விஷயத்தையும் எடுத்து பலாபலனை சொல்லுங்கள் அப்படிங்கறதுதான் இந்த 7 ரிஷிகளும் சொன்னது. சரிங்களா? ரைட். இப்ப அடுத்தது இந்த ஜாதகருக்கு குழந்தையை பார்ப்போம். அப்ப குழந்தைன்னா இதுக்கு என்ன ஜாதகத்தை என்ன வருவீங்க? ஐந்தாம் பாவ அதிபதி யாரு? சூரியன். சிறப்பு. அவ்வளவுதான். அப்போ அந்த சந்திரன் எங்க நிக்கிறார்? இந்த ஜாதகத்துக்கு எங்க நிக்கிறாரு? 6, 8, 12 நாள் மறைவு ஸ்தானம். 7 நிக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு பெரிய தொந்தரவுகள் கிடையாது. அப்ப அவரு எங்க போய் நிக்கிறார்? ஓரளவுக்கு நல்லதா நிக்கிறார். கூட யாரார் நிக்கிறா? சூரியன் புதன் சார். அப்ப குழந்தையை கொடுத்துருமா? கண்டிப்பா கொடுக்கும். ஆமா சார். ரைட். யார் எந்த பாவத்துக்கு அதிபத்தியம், அவர் கூட யார் சேர்ந்திருக்கிறார், யாரு பாக்குறா, யாரு கூடிய காரகத்துல அவரு வேலை செய்வார், இதையும் சேர்த்து பலன் எடுத்தீங்கன்னா இவ்வளவுதான் சப்தரிஷி நாடி. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல வேற ஏதாவது பாவம் இருந்தாலும் சொல்லுங்க, பாக்கலாம். அப்பாவை பத்தி பாக்கணுமா? ஐயா ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். வீடியோல வரணும். கேள்வி கேட்கறதா? கேள்வி கேட்கறவங்க வீடியோல தான் சார் இருக்கேன். என் பேர் அர்த்தம் பண்ணிக்கிட்டேன். ஐயா இது பிறந்த கால கிரகத்துக்கு அப்ப பலன் எடுத்து சொல்லணுமா, இல்ல கோச்சார கிரகத்தோட சம்பந்தப்படுத்தி சொல்லணுமா? கோச்சாரம் அப்படிங்கிறது அவருக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகள், அவருக்கு இந்த பலாபலன்கள் இப்ப நடக்கும் அல்லது இந்த கோச்சாரத்தில் இது நடக்கும் அப்படிங்கிறது, அதுக்கு பேரே கோள்களின் சாரம். நகர்ந்து செல்லும் பொழுது அந்த வயதோட்டத்துக்கு அது நடக்கும் அப்படிங்கிறது. இப்ப நாம சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இப்போ இந்த குழந்தை பிறப்பெடுத்ததுனால் நான் இந்த தாய் தகப்பனுக்கு தான் பிறந்தேன்,
நான் இந்த அட்ரஸ்ல தான் பிறந்தேன், நான் இந்த ஊர்ல தான் பிறந்தேன், இந்த மாவட்டத்துல தான் பிறந்தேன் அப்படிங்கறது ஏதாவது மாறுமா? மாறாது. அதுதான் சொல்ல வருது. இந்த ஜாதகருக்கு தாய் எப்படி, தந்தை எப்படி, இவருக்கு கலத்தரம் எப்படி, இவருக்கு வேலை எப்படி, இவருக்கு மனைவி எப்படி அப்படிங்கிறது இவருடைய பர்மனன்ட். ஒருவர் பிறந்து ஜனனம் முடிச்சு இறப்பை முடிக்கிற வரைக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஜனன ஜாதகம். இந்த தசாபுத்தி பலன்கள் கோச்சாரம் அப்படிங்கிறது, நான் பிறந்தேன், 16 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போனேன், 18 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போனேன், 18ல இருந்து 22 வயசு வரைக்கும் காலேஜுக்கு போனேன், 22ல இருந்து 32 வரைக்கும் ஒரு கம்பெனில வேலைக்கு இருந்தேன், 32ல இருந்து இப்போ இருக்கிற வயசு வரைக்கும் ஒரு கடையை வச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். சோ இப்ப நான் ஒரே இடத்துல இருந்தேனா? இல்ல. ஸ்கூல் படிச்சேன், காலேஜ் படிச்சேன், வேலைக்கு போனேன், இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸ்கூல் படிச்சேன், காலேஜ் முடிச்சேன், கல்யாணம் பண்ணேன், குழந்தை பெற்றேன். சோ இதெல்லாம் நிகழ்வுகள் அப்படிங்கிறது கோச்சாரம் தசாபுத்திகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஸ்கூல் படிச்சபடியும் நான் வசந்தகுமார் தான், காலேஜ் படிச்சப்பையும் நான் வசந்தகுமார் தான், கல்யாணமான போதும் வசந்தகுமார் தான், நாளைக்கு நான் இறந்துட்டாலும் எனக்கு அமரர் அப்படின்னு போடும்போது அந்த இடத்துல வசந்தகுமார் தான். சோ ஒருவருடைய ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் மாறாது. அப்போ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் எந்த பாவத்திற்கு பலாபலனை சொல்ல போறோமோ அது நிலையாக கடைசி வரைக்கும் அதைத்தான் பார்க்கணும் அப்படிங்கறதுதான் இந்த சப்தரிஷி நாடி முறையில் சொல்லக்கூடியது. ஓகேங்களா சார்? சரிங்க. இப்போ பாரம்பரிய முறையத்துல நம்ம பார்க்கும்போது தசாபுதி நடக்கும். தசாபுதி நடக்கிற நேரத்துல கோச்சார கிரகங்கள் எந்த பாவத்துல இருக்குதோ அந்த பாவத்தோட நன்மை தீமை இப்ப தற்சமயம் இருக்குன்றத நம்ம தெளிவுபடுத்துவோம் இல்லைங்கய்யா? அதனாலதான் கேட்டேன். இப்போ தசாபுத்தி நடக்கும் போது பலன் சொல்லும் போது கோச்சாரத்தையும் கவனிக்குமா? இப்போ எனக்கு இங்க பிறக்கும் போது எனக்கு இங்க மச்சம் இருக்குன்றது பிறந்த கால ஜாதகம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. தற்சமயம் எனக்கு நிகழக்கூடிய விஷயத்த இப்போ கோச்சார கிரகங்கள் இருக்கிறதையும் கவனிக்கணுமா? எடுக்கும் போது பிறந்த காலத்துல இருக்கிறதோட கம்பேர் பண்ணணுமான்றதான் என் கேள்வி. கண்டிப்பா கம்பேர் பண்ணணும். அதாவது பிறந்தப்ப எனக்கு இந்த இடத்துக்கு ஒரு மச்சம் இருக்கலாம், ஒரு தழும்பு இருந்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில நான் ஹாஸ்பிட்டல் போய் அந்த இடத்துக்கு லேசர் பண்ணி அந்த மச்சத்தையே நான் மறைச்சிருந்தேன்னா அதுதான் நான் கேக்குறேன். இப்ப கோச்சாரத்தையும் எடுக்கணுமான்றதுதான் என் கேள்வி. கண்டிப்பா எடுக்கணும், அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஒரு பலாபலனை சொல்லும் பொழுது கோச்சாரத்தையும் தசாபுத்தியும் இணைச்சுத்தான் பலனை சொல்லணும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த விஷயம் சொல்றது அப்படிங்கிறது நாம ஜாதக பலாபலன் சொல்லும் பொழுது வெறும் பாகவத்தை மட்டும் பார்க்கிறோம் அல்லது காரக கிரகத்தை மட்டும் பார்க்கிறோமே தவிர்த்து அந்த பாகவ அதிபதி எப்படி இருக்கார், அவரு கூட யாரார் இருக்கிறா, இதை பார்க்க தவறிடுறோம். அப்படிங்கிறதையும் எடுத்து பார்க்கணும்னு தான் இந்த சப்தரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறை. நன்றி நன்றி. பார்த்த ஜாதகத்துல உத்தரம் தாமதமாகுங்கிறது விதி, அதை நம்ம சொல்லவே இல்லை. ஏன்னா சுக்கிரன் கேது, குரு செவ்வாய், திரிகோணத்துல ராகு, இயற்கையா குழந்தை பிறக்கிறதுல குறைபாடு வந்துடும், வீரிய குறைபாடு உள்ள ஜாதகம். சோ நம்ம இப்ப அந்த குழந்தைங்கிறத ஆய்வு பண்றதுனால அதை பத்தி பண்ணாம பெரும் பலனையா போறோம். அப்ப நீங்க கோச்சார கிரகங்களையும் தசாபதியும் கண்டிப்பா போடணும் சார். நன்றி நன்றி சார். நன்றி சார். இப்ப அவங்க அப்பா பாக்குறதுன்னா மீன லக்னமா? ஆண்ட்ரைஸ் 2 பேர் பண்ணிருக்காங்க சார். ஓகே சார். சார் சொல்லுங்க சார். கிருஷ்ணகுமார் சார். சார் இப்ப நம்ம இந்த இப்ப பார்த்த கோச்சார ஜாதகத்துக்கு குழந்தை அப்படின்னா 5ஆம் பாவக அதிபதி சந்திரன் 7ல சூரியனோடும் புதனோடும் இருக்கிறாரு. அப்ப 5ஆம் அதிபதி சந்திரன் சூரியனோடும் புதனோடும் இருக்காருன்னா அப்ப சூரிய கிரகத்தோட காரகத்துவம் புத காரகத்துவமும் எடுக்கணும். அவர் 12ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு, 4க்கும் 7க்கும் உடையவரோட சேர்ந்து இருக்காரு, 2ஐயும் எடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா எடுத்தாங்க. சரியா, இதுதான் நான் சொல்றேன் ஆரம்பத்துல. இப்ப கரண்ட் பாஷைக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடிய விஷயம். இப்ப நான் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது நான் என் ஆபீஸ்ல இருக்கிறது, இதே நான் ரோட்ல நின்று இருந்தேன்னா பொதுஜன மக்களோட ஒண்ணு. சோ எதை இப்ப யார பாக்குறோமோ அவரு யாரு கூட சேர்ந்து இருக்கிறார், அவரை யாரெல்லாம் பார்க்கிறாங்க, அதையும் சேர்த்து பலனை எடுங்க அப்படிங்கறதுதான் இந்த சப்தரிஷி நாடிமுறையில சொல்றது சார். சோ இப்ப 5ஆம் அதிபதி
சந்திரன் அப்படிங்கிறவரு சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கார், அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? இல்லையா, நாம காமனா என்ன போவோம், காலபுருஷ தத்துவத்தில் சூரியன் அப்படிங்கறதுதான் குழந்தைக்கு காரக அதிபதி அப்படின்னு அவரை மட்டுமே பார்ப்போம். கரெக்டுங்களா? அல்லது இந்த இடத்துக்கு 5ல, இந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இல்ல, ஒருத்தரும் பார்க்கல, சனி மட்டும்தான் பாக்குறாரு அப்படிங்கறத மட்டும்தான் எடுப்போம். அதையெல்லாம் மட்டும் பார்க்க கூடாது. அந்த பாவ ஓனர் அவரு எப்படி இருக்கார் அதையும் சேர்த்து பாருங்க அப்படிங்கறதான் இந்த சப்தரிஷி நாடி முறையில நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் சார். சிம்பிள் கான்செப்ட் இப்பதான். இதத்தான் நம்ம மறுபடியும் புரிய வைக்கிறதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் சார். அதுல என்ன சில விஷயங்கள் இருக்கு சார், அதை நான் சொல்றேன். இப்ப எழுதிக்கிட்டீங்களா? பாகவ பலனுக்கு சொல்லிடலாமா? ஒரு குறிப்பிட்ட பாகவ அதிபதிக்கு 4, 6, 8, 10 நிற்கும் கிரகங்கள் காரகத்தன்மைகள் அந்த காரக கிரகத்திற்கு கிடைக்காது. இம்பார்ட்டன்டான ரூல். இப்போ இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அவங்க பூர்வ புண்ணியத்தை எடுத்துக்கலாம் அல்லது புத்திரத்தை எடுத்துக்கலாம். 5ஆம் அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன். இந்த சந்திரன் நின்றுட்டு இருக்காரு இல்லையா? சந்திரன் 7ஆம் இடத்துல நின்றுட்டு இருக்காரு. அங்க இருந்து 4வது இடம், 6வது இடம், 8வது இடம், 10வது இடத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது அந்த சந்திரனுக்கு கிடைக்காது. இது மெயின். புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட பாகவ அதிபதிக்கு 4, 6, 8, 10 நிற்கும் கிரகங்கள், ஓகேங்களா, பலன்கள் அந்த கிரகத்திற்கு கிடைக்காது. அடுத்ததா, ஒரு குறிப்பிட்ட பாகவ அதிபதிக்கு 1, 5, 9 அல்லது 2, 12, 7 எந்த கிரகமும் இல்லாத பட்சத்தில் 3, 11 ஏதாவது கிரகம் இருந்தால் அதை சேர்க்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள். முதல்ல சொன்னது, எந்த பாவத்தை ஆராய போகிறோமோ அந்த பாகவ அதிபதிக்கு 4, 6, 8, 10 கூடிய விஷயங்கள் கிடைக்காது. அடுத்ததா, எந்த விஷயத்தை ஆராய போறோமோ அந்த பாகவ அதிபதிக்கு 1, 5, 9 2, 12 அல்லது 7ஆம் இடத்திலோ எந்த கிரகமும் இல்லாத பட்சத்தில் 3, 11 கடைசியா சேர்த்து அதனுடைய பலனையும் சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, பார்க்கும் கிரகத்திற்கும் பார்க்கப்படும் கிரகத்திற்கும், பார்க்கும் கிரகம் பார்க்கப்படும் கிரகத்தின் தன் காரக பலன்களை கொடுக்கும். இப்ப நானும் கிருஷ்ணகுமார் சார் பேசிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவருக்கு சொல்லுவேன், அவர்கிட்ட இருந்த விஷயத்தை நான் வாங்கிக்குவேன். இதைத்தான் பார்க்கும் பார்க்கப்படும் கிரகம். ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்தாலோ தன்னுடைய விஷயத்தை மாத்தி கொடுத்துரும், தன்னுடைய காரக பலனை கொடுக்கும். அப்போ எந்த பாவத்தை ஆராயிரமோ அந்த பாவத்தோடு அல்லது அந்த பாகவ அதிபதியோடு எந்த கிரகம் சேருதோ அந்த கிரகத்தினுடைய சேர்க்கையும் சேர்த்துத்தான் நாம பலாபலன் எடுக்கணும். ஓகேங்களா? பார்க்கும் கிரகங்கள் பார்க்கப்படும் கிரகங்கள். கரெக்ட். என்னை யார் பார்த்தாலும் சரி, இல்ல நான் யார பார்த்தாலும் சரி, என் விஷயத்தை அவருக்கு கொடுப்பேன், அவரோட விஷயத்தை நான் வாங்கிக்குவேன். இதையும் சேர்த்துத்தான் எந்த ஒரு பாவத்தை ஆராயறீங்களோ அந்த பாகவ அதிபதிக்கு
எது பாக்குது இல்ல எது கொடுக்குது அப்படிங்கறதை சேர்த்து பலாபலனை எடுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அடுத்ததா ஒரு குறிப்பிட்ட பாவக அதிபதியும் அப்பாகவ அதிபதியை பார்க்கும் கிரகமும் ஒன்றுக்கொன்று நட்பு கிரகங்களாக இருந்தால் நன்மையான பலன்களை கொடுக்கும். அதுல 100% நன்மை, அதுல எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். அதே ஒரு குறிப்பிட்ட பாகவ அதிபதிக்கு பார்க்கப்படும் கிரகம் ஒன்றுக்கொன்று தீமையான கிரகமாக இருந்தால் தீமையான பலன்களை கொடுக்கும். நான் முதல்ல சொன்ன அதே ரூல் தான். இப்ப நான் இருக்கிறேன், நான் ஸ்ரீதர் சார் கூட சேர்ந்தனா இங்க கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறேன். இல்லாத நேரத்துல நான் என்னோட ஆபீஸ்ல என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். இப்போ அடுத்த வாரம் வாஸ்து வகுப்பு நடக்கும்பொழுது நானும் அவரும் அங்க இருக்கிறேன் அப்படின்னா 2 பேரும் அங்க வாஸ்து வகுப்பையும் முடிச்சுட்டு அவரு ஜாமக்கோள் வகுப்பையும் எடுப்பாரு. அப்போ நான் யார் கூட சேர்றனோ அந்த இடத்தில் எனக்கு நல்லவர்களோடு சேர்ந்தால் நான் நல்ல விஷயத்தை கொடுப்பேன். அதே என்னோடு ஒரு தீயவர் சேர்ந்தால் கண்டிப்பாக தீய பலனை கொடுத்தே தீரும். இதைத்தான் ஒரு குறிப்பிட்ட பாகவ அதிபதிக்கு பார்க்கு கிரகம் நட்பு கிரகமாக இருந்தால் உண்மை பலனாக கொடுத்துரும். இதே தீய கிரகமாக இருந்தால் தீய பலனை கொடுத்துரும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட பாகவ அதிபதிக்கு 4, 6, 8, 10 நிற்கும் கிரகங்கள். ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயத்தை ஆராய போறோம். இப்ப இதுல சிம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கிறதுல எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்தை ஆராயலாம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தை சொல்லுமா? இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்னது? மேஷம். மேஷத்திற்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான் சார். செவ்வாய் பகவான். ஒரு குறிப்பிட்ட பாகவ அதிபதிக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், பாகவ அதிபதிக்கு 4, 6, 8, 10 நிற்கும் கிரகங்கள் காரகம் கிடைக்காது. அப்போ இந்த லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது செவ்வாய் எங்க இருக்காரு? 8ல இருக்காரு. உடனே 8 அவரே மறைஞ்சிட்டாரு அப்படிங்கறத எடுக்கக்கூடாது. அந்த பாகவ அதிபதி செவ்வாய்க்கு 4ஆம் இடத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க, யாரும் இல்ல. 6ஆம் இடத்துல ஏதாவது இருக்கா? சனி பகவான் இருக்கிறாரு. சோ அவரோட பார்வை அவருக்கு கிடைக்காது. 8ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க, இல்ல. 10ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க, இல்ல. சோ இந்த லக்னத்திற்கு, தனுசு லக்னத்திற்கு 2 கூடியவர் செவ்வாய், அவர் இன்றைய கோச்சாரத்தில் துலாத்தில் இருக்கிறார். அப்போ அவர் எங்க இருக்கிறாரோ அங்க நிக்கிறதுல இருந்து 4ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த விதத்திலும் இவருக்கு பிரயோஜனப்படாது. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட பாவத்தை பார்க்கும் பொழுது அந்த பாகவ அதிபதிக்கு 1, 5, 9 அல்லது 2இல் ராகு இருந்தால் அந்த பாகவ அதிபதிக்கு கிடைக்க வேண்டிய பலன் அப்படிங்கிறது கெட்டு போயிடும், கிடைக்காது அப்படிங்கறது இந்த சப்தரிஷிகள் சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த ஜாதகரையே ஆராய்வோம். இந்த ஜாதகருங்கிறது யாரு? இந்த லக்னம்ங்கிறது யாருங்க? குரு பகவான் சார். குரு பகவான். இந்த குரு பகவானிற்கு நல்லா புரிஞ்சுக்கணும், லக்னத்தை எடுக்கக்கூடாது இந்த இடத்துல. இப்ப சொல்றது எல்லாமே அந்த பாவத்தினுடைய அதிபதிக்கே தான் நம்ம பலனை எடுக்கணும்.
அப்போ இந்த லக்னாதிபதி குருவிற்கு 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 1ஆம் இடத்திலோ அல்லது 2லோ ராகு நின்றால் அந்த பலனை அந்த ஜாதகர் அனுபவிக்க மாட்டார். நீ கோச்சாரத்தில் இருக்கான்னு பாருங்க. 9ல இருக்காரு ராகு. இருக்காரா? சோ 9ல ராகு நிற்கிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த குரு பகவானுக்கு நிக்கிறார் பாத்தீங்களா, அந்த இடத்திலிருந்து 5வது இடம் 9வது இடம் அவர் நிக்கிற இடம், அந்த இடத்திற்குண்டான பலனை அந்த ஜாதகர் அனுபவிக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அந்த இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. இந்த கோச்சார் காலங்கள்ல தானே சார் இது ஜனனத்திலே சொல்றாங்க, சிரமப்படணும். எளிமையா கிடைக்கிறது வேற. இது நான் சொல்றது எல்லாமே சார் லைஃப் டைம் ப்ரெடிக்ஷனுக்கு நாம பார்க்க வேண்டிய விஷயங்கள். கோச்சாரம் அப்படிங்கிறது அந்த தசாபுத்தி காலங்கள், அந்த கோச்சாரத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பலன்கள். சார் இந்த லக்னாதிபதி குருக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அந்த லக்னத்துக்கு வந்து 8ஆம் இடம். சோ அவர் 8ஆம் இடத்துக்குரிய பலன்கள் அவருக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம் ஜாதகருக்கு. செவ்வாய் 2க்கும் உடையவர், 9க்கும் உடையவர். கரெக்டுங்களா? ஆமா ஆமா. அவருடைய வேலை அதுதான் செய்யணும். இப்ப இந்த ஜாதகருக்கு 1, 5, 9 ராகு நின்றால் அந்த வேலையை கொடுக்க மாட்டாருன்னு சொன்னோமா? ஆமா. இப்ப இந்த ஜாதகருக்கு ராகு எங்க போய் நிக்கிறார்? 9ல இருக்காரு. 9ங்கிறது தந்தையை குறிச்சுக்கலாமா? தந்தையை குறிச்சுறாரு. சோ தந்தை மூலம் எந்த பலனும் இருக்காது இவருக்கு. அவ்வளவுதான். அந்த செவ்வாய் அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கு 9 கூடையவரா? 2, 9 கூடையவரா? ஆமா. அவரு திரிகோணத்துல மாற்றாரா? திரிகோணத்துல ராகு மாற்றாரு. ஆமா, மாற்றாரு. சோ ஆட்டோமேட்டிக்கா கிடைக்காது. சார் பாகவத்தையும் இணைக்கிறோம், கிரகத்தையும் இணைக்கிறோம். எந்த விஷயத்தை பார்க்க போறோமோ அந்த பாகவ அதிபதிக்கு யாரெல்லாம் சேர்க்கைப்படுறாங்க அதை பார்க்கணும் அப்படிங்கறதா சார் இந்த சப்தரிஷி நாடியினுடைய விதிமுறை. அப்ப இந்த ஜாதகருக்கு 2ஆம் பாவக பலனும் 9ஆம் செவ்வாயை எடுத்துக்கிட்டா செவ்வாய்க்கு 5ல ராகு இருக்கிறாரு. அப்ப நீங்க அவுட்டு 2 அவுட்டு 9 அவுட்டு, அவருக்கும் அவுட்டு 10 அவுட்டு. சப்தரிஷி நாடி முறைகள் இது சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எதை ஆராயிரமோ அந்த அதிபதிக்கு 1, 5, 9லோ 2லோ ராகு இருந்தால் அந்த இடத்தினுடைய காரக பலன் நசிந்து போகும். சோ ஆட்டோமேட்டிக்கா கிரக இணைவாவும் கிடைக்காது, பாகவ இணைவாவும் கிடைக்காது. பாகவ அதிபதியோடு இணைஞ்ச காட்டி அந்த விஷயம் டபுள் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா சார்? கண்டிப்பா பாதிப்பு சார். இப்ப இந்த கோச்சார நேரத்திற்கு பிறந்த குழந்தைகளுக்கு குடும்பம் தகப்பனாருக்கு பெரிய கண்டம்னே சொல்லலாம் சார். இல்லைன்னா தந்தையால் எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். இதே அடுத்த பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட பாகவ அதிபதிக்கு 1, 5, 9 அல்லது 2ல் கேது நின்றால் அது லேட்டா கிடைக்கும். தடைபட்டு தாமதமாகி கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்க வேண்டிய வயதில் கிடைக்காமல் தாமதமாக கிடைக்கும். ராகு டோட்டலா கொடுக்க மாட்டார், கேது லேட் பண்ணி கொடுப்பார். ஓகேங்களா? எந்த பாவத்தை ஆராயிரமோ அந்த பாகவ அதிபதிக்கு 1, 5, 9 அல்லது 2ல் கேது நின்றால் அதை தடை பண்ணி தாமதம் பண்ணி லேட்டாகத்தான் கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த லக்னத்திற்கு கலத்திரத்தை எடுத்துக்குங்க. இந்த கலத்திரம் பாகவ அதிபதி யாரு? புதன். 7 அப்படிங்கிறவரு கன்னி, 7ஆம் அதிபதி அப்படிங்கிறவரு புதன்.
கரெக்டுங்களா? அதற்கு 1-5-9 அல்லது 2ஆம் இடத்தில் கேது நின்றால் தாமதப்படுத்தி தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 7ஆம் அதிபதிக்கு 12இல் தான் கேது நிற்கிறார். அப்ப இது சேர்க்கையாக வராது, அப்ப கொடுத்துருவார் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆனால் இதே ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் களத்திரத்திற்கு காரகாதிபதி சுக்கிரன் கேதுவோடு இருக்கும்போது அதை தடுப்பார், லேட்டாகத்தான் கொடுப்பார் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க சார். கிருஷ்ணகுமார் சார். சார் இப்ப வந்து நம்ம புதனுக்கு வந்து 12ல அப்படின்னு எடுத்திருக்கிறோம், கேத்து இருக்கிறாரு. புதன் வக்கரமா இருந்தா 2ல கேதுன்னு எடுக்கணும் இல்லையா? வக்கரமா இருந்தா பின்னோக்கி போடுங்க, ஒரே பாவத்தில் இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப வந்து புதன் வந்து வக்கரமா இருந்தா புதனுக்கு 2ஆம் வீடு வந்து வக்கரமாக இருந்தால் என்ன கணக்கு? முன்னோக்கி பயணிக்காமல் பின்னோக்கி பயணிக்கிறாருன்னு தானே அர்த்தம் வக்ரம் அப்படிங்கிறதுக்கு. அதுல புதனுக்கு நாம அதை வக்ரம் கொடுக்க கூடாது. சூரியனோட அஸ்தங்கம் தான் அதிகமாவார். வக்ரம் அவ்வளவு சீக்கிரம் புதன் வக்ரம் கிடையாது, அஸ்தங்கம் மட்டும்தான். சரி, ரைட், உங்க புரிதலுக்காக சொல்ல வரோம். இப்ப புதனுக்கு வக்ரம்னே கொடுங்க. வக்ரம் அப்படின்னா என்னது? தான் இயல்பாக செய்ய வேண்டிய வேலைக்கு மாறாக எதிர் திசையில் பயணிக்கணும். அப்போ இவர் கிளாக் வைஸ்ல கன்னியிலிருந்து துலாத்தை நோக்கி போகாமல் கன்னியிலிருந்து சிம்மத்தை நோக்கி போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப தான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து பின்னோக்கி பயணிக்கிறார்னு அர்த்தம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? கேதுவோட போய் சிம்மத்துல ஜாயிண்ட் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல பாதிப்படைஞ்சிடும். ஆனா கேது அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ், எதிர் திசையில் சுத்துவர். அப்படின்னா சிம்மத்திலிருந்து 2ஆம் பார்வையா கடகத்தை தான் பாக்குறார். புதன் அப்படிங்கிறது கண்ணியிலிருந்து துலாத்தை தான் பாக்குறார். அப்போ இந்த இடத்தில் எந்த விஷயத்தை பார்க்கிறோம்? இந்த ஜாதகருக்கு களத்தரம் அப்படிங்கறத பார்க்கிறோம். அப்ப அந்த களத்தரத்திற்கு அதிபதி யாரு? 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். அவருக்கு 1ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 2ஆம் இடத்திலோ ராகு இருந்தால் கொடுக்கவே விட மாட்டார், முடிச்சிருவார். கேது இருந்தால் தாமதப்படுத்தி கொடுப்பார். இதுதான் ரூல். சொல்லுங்க ரவிக்குமார் சார். இல்ல சார். அடுத்ததா ராகு கேதுக்கு சொல்லிட்டோமா? அடுத்தது ஒரு குறிப்பிட்ட பாகவ அதிபதிக்கு 1, 5, 9 அல்லது 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அதை தாமதப்படுத்தியே கொடுப்பார். மினிமம் 30 வருடம் கழிச்சுதான் அந்த விஷயத்தை கொடுப்பார். வேலை பாக்குறீங்களா? 6ஆம் இடத்தை பார்க்கணுமா? அப்போ அந்த பாகவ அதிபதிக்கு சனி தொடர்பு பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடம்ங்கிறது என்னது? சூரியன். இந்த சூரியனுக்கு சனியினுடைய பார்வை இருக்கா? ஆமாம், 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ சனி ஒரு சுழற்சி முறை முடிச்சு ஒரு வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு வருஷம் என்ன? 30 வருடம். அப்போ 30 வயசு வரைக்கும் அந்த விஷயத்தை தாமதப்படுத்திட்டே தான் இருப்பார். உருப்படியான ஒரு வேலையை கொடுக்க மாட்டார். அப்படிங்கறத பலன் எடுத்துக்கணும். சனி ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸிங்ல நகர்வார். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட பாகவாதிபதிக்கு 1, 5, 9 ராகு இருந்தால் கிடைக்கவே விட மாட்டார். கேது இருந்தால் தடை பண்ணி தாமதம் பண்ணி ரொம்ப லேட்டா கொடுப்பார். சனி பகவான் இருந்தால் ஸ்லோவா கொடுத்துருவார். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட பாகவ அதிபதிக்கு 1, 5, 9, 2, 12 அல்லது 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் அந்த குரு பகவான் எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி சிறப்பாக கொடுப்பார். இப்ப வராரா குருவின் பார்வை நன்மைன்னு? அப்போ இப்போ இந்த விஷயத்துக்கு எழுத எடுக்கலாம். குடும்பஸ்தானத்தை எடுப்போம். இந்த லக்னத்திற்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது யாரு? குடும்பம்னா செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு திரிகோணத்தில் குரு இருக்கிறாரா? 9ஆம் இடத்திலேயே குரு இருக்கிறார். முதல்ல என்ன பலனை பார்த்தோம்? இவருக்கு ராகு சேர்க்கை பெறதுனால இவருக்கு குடும்பம் அப்படிங்கிறது சிறப்பு இருக்காது அப்படின்னு பார்த்தோம். அப்ப அதே இன்னொரு விதிமுறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி நாம பார்க்கக்கூடிய பாகவ அதிபதிக்கு குருவினுடைய
பார்வை இருந்தால், சேர்க்கை இருந்தால் அந்த பலன் சிறப்பாக கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்ப நாம சொன்னதுல ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கும் ரெண்டாவது சொல்றதுக்கு வித்தியாசம் மாறுபடுதா? ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய், ரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறது செவ்வாய். அவருக்கு திரிகோணத்தில் ராகு இருக்காரு, அப்ப அது கொடுக்க மாட்டார். ஆனால் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தால் விதி விலக்காக குரு பார்த்துட்டாருப்பா, அதனால கொடுத்துருவாரு. இதையும் சேர்த்து பலனை எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப ராகுவோட நெகட்டிவா அவருக்கு கேன்சல் பண்ணிடுறாரு, இவர் கேன்சல் பண்றாரு. இதையும் எடுத்துக்கணும். இப்ப நம்மளுக்கு ராகுவும் குருவும் சேர்க்கை இருக்குங்காட்டி இது இருக்கிறோம். இப்ப ராகு சேர்க்கை இல்ல, குரு மட்டும் இருக்காருன்னா 100% சிறப்புன்னு சொல்லுவோம். இப்ப குரு இல்லாம வெறும் செவ்வாய் ராகு மட்டும் இருந்தாருன்னா 100% கெடுபலன். இப்ப ராகு கெடுத்தாலும் குரு காப்பாத்துறார். இவர் 50 கொடுத்தா அவரு 50 கொடுக்கிறார். சோ அந்த மாதிரி கிரகத்தை சேர்க்கும் பொழுது எந்த பாவத்தை பார்க்கிறோமோ அந்த பாகவ அதிபதிக்கு யாரெல்லாம் பார்க்கிறார் சேர்க்கிறாங்க. இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனும் பார்த்தா அவளும் பார்த்தா, அப்போ கிரகம் தான் பார்க்கிற இடத்துக்கு கொடுக்கும், பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்திலிருந்து வாங்கும். அப்போ இந்த திரிகோணம் அப்படிங்கிறது முதன்மையாக ஒரு திசை, ஒரு எண்ணம், ஒரு செயல், ஒரு சிந்தனை நல்லா ஒன்றி போகக்கூடியது அப்படிங்கறதுதான் இந்த 1, 5, 9 அப்படிங்கிற திரிகோணங்கள். அப்போ இந்த திரிகோணத்தில் கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஒருவருடைய ஜாதகத்திற்கு எது கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதோ அது கண்டிப்பாக செய்யும். அது சேரக்கூடிய கிரகத்தை பொறுத்து நாம பலாபலன்களை எடுத்துக்கணும். ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு 1, 5, 9 அல்லது 2, 12 அல்லது 7 நிற்கும் கிரகங்கள் காரகத்தன்மைகளை கொண்டும் அப்பாகவ பலன்கள் தீர்மானிக்கப்படும். இதுதான் இந்த சப்தரிஷி நாடியினுடைய அதிசூட்சமம். இல்ல, இதுதான் சப்தரிஷி நாடி, அவ்வளவுதான். ஒரு பாகவத்தின் அதிபதிக்கு இதை எழுதிக்கிங்க. இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கூட விட்டுருங்க, இத மட்டும் எழுதிக்கிங்க. ஒரு பாகவ, அதாவது ஒரு குறிப்பிட்ட பாகவத்தை ஆராய போறோம். அப்போ ஒரு பாகவத்தினுடைய அதிபதி அப்படின்னு இருப்பார் இல்லையா, அவர் தான் பாகவ அதிபதி. அந்த பாகவ அதிபதிக்கு 1ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில், 2ஆம் இடத்தில் அல்லது 12ஆம் இடத்தில் அல்லது 7ஆம் இடத்தில் நிற்கும் கிரகங்களின் காரகத்தன்மை கொண்டு அந்த பாகவ அதிபதியினுடைய பலன் தீர்மானிக்கப்படும். இவ்வளவுதான் சப்தரிஷி நாடி. இதுல கிரகங்களா சொன்னதுல ராகு இருந்தார்னா கொடுக்க மாட்டார், கெடுத்து விட்டுருவார். கேது இருந்தா ரொம்ப லேட் பண்ணி கொடுப்பார். சனி பகவான் இருந்தா நார்மலா ஒரு 30 வயசுக்கு மேல கொடுத்துருவார். குரு இருந்தால் அதெல்லாம் தடுத்து கிளியர் பண்ணி விட்டு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வார். சோ இந்த 4 கிரகத்தை மெயின் பண்ணிக்கிங்க. இத எதை ஆராய போகிறோமோ அந்த பாகவ அதிபதிக்குத்தான் பார்க்க வேண்டும், பாகவத்தை கொண்டு பார்க்க கூடாது. இதுதான் சப்தரிஷி சொல்லக்கூடிய விஷயம். ஓகேங்களா? சொல்லுங்க அருள் மணிகண்டன் சார். ஐயா, இப்போ 7ஆம் பாவத்துக்கு ராகு 5ல் இருக்கிறார், 9ல குரு இருக்கிறார். அப்போ இவருக்கு முதல் திருமணம் தடைப்பட்டு 2ஆம் திருமணம் நடக்கும்னு சொல்லலாமா, இல்ல முதல் பாக்குற பொண்ணு அமையாம போகும்னு சொல்லலாமா பலன் சொல்லும் போது? ஓகே சார். இவரோட 7க்கு எங்க சார் ராகு 5ல இல்ல, இருக்கு? உதாரணம் சொல்றேங்கய்யா, உதாரணத்துக்கு. அப்போ இப்போ வெறும் பாக்ஸை பார்க்க கூடாது. இப்போ நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, உங்களுடைய நண்பர் வீட்டுக்கோ உங்க சொந்தக்கார வீட்டுக்கோ போறீங்க. நீங்க வரீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற செல்போனு வசதி இதெல்லாம் இல்ல, அவங்க வீட்டுல அதெல்லாம் இல்ல. கரெக்டுங்களா? வீடு பூட்டி இருக்குது. அந்த வீட்டுல யார்கிட்ட போய் பேசுவீங்க, யார போய் பாப்பீங்க? வாய்ப்பில்லை. சோ வெறும் பாகவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு பெறாது. ஒரு கிரகம், இப்ப நான் உங்ககிட்ட பேசணும்னா நான் ஒரு கிரகம்,
நீங்க ஒரு கிரகம். இப்ப நானும் நீங்களும் பேசிக்கிட்டு பாத்துக்கிட்டாதான் நாம 2 பேரும் சொல்ல முடியும். இப்ப நான் என்னை மறைச்சுக்கிறேன், என் வாய்ஸையும் பிளாக் பண்ணிக்கிறேன். நான் இங்க இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லைங்களா? வாய்ப்பு இல்லைங்க. அவ்வளவுதான் சார். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் கலத்திரத்திற்கு பாக்குறீங்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது நீங்க செவ்வாய், ஆண் ஜாதகத்தில்னா சுக்கிரனை பாருங்க, பெண் ஜாதகத்தில்னா செவ்வாய் பாருங்க. இது கிரக காரத்துவம். நார்மலா பாவ காரத்துவம்னா லக்னத்திற்கு 7ஆம் பாவம் அங்க நிக்கிறது தடை பண்ணுமா எதுன்னு பாக்குறீங்க. அந்த 7ஆம் பாவத்தின் அதிபதிக்கு 1, 5, 9 கிரகம் யார் சேர்றாங்க அதையும் சேர்த்து பலன் எடுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஆளே இல்லாத இல்ல கிரக சேர்க்கையே இல்லாத வெறும் ராகு கேதுக்கள் தடை செய்ய மாட்டார்கள். ஓகேங்களா? 7ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் அப்படின்னா 11ஆம் பாவம், கரெக்டுங்களா? அப்ப 7ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இல்லாம 11ஆம் பாவத்தில் ராகு நின்று வெறும் 7ஆம் வீட்டை பார்த்து மட்டும் என்ன பண்ண போறாரு? ஒண்ணு அந்த வீட்டு அதிபதியை பார்க்கணும், கரெக்டுங்களா? அதை தான் பாருங்க அப்படிங்கறது இந்த சப்தரிசியின் அடிப்படையில சொல்றாங்க சார். சரிங்க ஐயா, நான் கேட்டது என்னன்னா, 7 முதல்ல 5ல இருக்க 7ல நின்ன புதனுக்கு 5ல் ராகு நிக்கும் போது முதல் திருமணம் பாதகமாகுமா? ஏன்னா குரு 2ஆவதா பாக்குறாரு, 50-50ன்னு நீங்க சொன்ன பலனுக்கு முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு 2ஆம் திருமணம் சந்தோஷமா இருப்பாங்களான்னு பலன் சொல்ல வரீங்களான்னு கேட்க வந்தாங்க. இப்ப நீங்க சொன்ன பதில வரேன். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனிற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எப்படி பார்வை பார்ப்பார்? இல்ல பாதிப்பு தருவார் சொன்னீங்களா, கலத்தரத்துக்கு பாதிப்புல ராகு புதனுக்கு 5ல் இருக்கும் போதோ 9ல் இருக்கும் போதோ அந்த காரக பலன் தடைப்படும். அப்போ 7ல இருக்கிற புதனுக்கு திருமணம் தடைப்படும்ன்றது உறுதியாகுது. குரு பாக்குறதுனால பாசிபிலிட்டிஸ் 50% இருக்குன்னு சொன்னீங்க. ராகு தடுத்தாலும் குரு பார்க்கறதுனால 50% வாய்ப்புகள் உள்ளது. ஒருவேளை இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம், அது நான் புதனுக்கு சொல்லல, செவ்வாய்க்கு சொன்னேன். இன்றைய கோச்சாரத்தில் 2க்கு 9 கூடிய செவ்வாய்க்குத்தான் 5ஆம் இடத்தில் ராகு 9ஆம் இடத்தில் குருவும் இருக்காருங்கிறத சொன்னேன். புதனுக்கு சொல்லலையே. இல்லையா, நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். உதாரணத்துக்கா? சரி, ரைட். உதாரணத்திற்கு 7ஆம் அதிபதிக்கு ராகுவும் இருக்கார், குருவும் இருக்கிறார். முதல்ல எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்து அதிபதிக்கு ஃபர்ஸ்ட் எந்த கிரகம் தொடர்பு பெறுதோ டிகிரி வைஸ்ல பார்க்கணும். ஓகேங்களா சார்? ஒரே திசைகள் தான் சார் 1, 5, 9. அப்ப எல்லாத்தையும் ஒரே லைன்ல ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா யார் எந்த டிகிரி வைஸில் இருக்காங்க அப்படிங்கறத ஆர்டர் வைஸ்ல அடுக்கும் பொழுது முதல்ல ராகு தொட்டார்னா ஃபர்ஸ்ட் கெடுத்துருவார், முதல்ல குரு தொட்டார்னா கொடுத்துருவார். சரி, அது இன்னும் உங்களுக்கு பிருகு நந்தி நாடி, கசியப்பர், சந்திர நாடி அதுல வரும்போதுல அந்த விஷயம் வந்துடும் சார். அந்த பாயிண்ட்கள் வந்து இது சின்ன சப்ஜெக்ட், அதிகபட்சம் 10 நிமிஷத்துல முடிக்கக்கூடியது. நான் உங்களுக்கு அது மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். சரி, இதையும் சேர்த்து பலன் எடுக்கட்டும் அப்படிங்கறக்காக இன்னைக்கு எங்களோட குரூப்ல பயணிக்கிறவங்களுக்கு போட்டிருந்தது சார். நன்றி நன்றி சார், நன்றி சார். ஒரு ரெமடி, ராகு வந்தார்னா நோய் கொடுப்பார், குரு வந்தால் மருந்து கொடுப்பார். அது புரிஞ்சுக்குங்க. அதை ஆர்டர் வைஸ் அடுக்கும் பொழுது டிகிரி வைஸ்ல இப்ப இந்த செவ்வாய், அந்த குரு, ராகு சார். ஒரே நிமிஷம் மறுபடியும் கோச்சார் வைங்க சார். சீதா சார். சார் லெஃப்ட் ஆயிட்டாரு சார். லெஃப்ட் ஆயிட்டாரா? சரி, இன்னைக்கு கோச்சாரத்தில் செவ்வாய் என்ன டிகிரியில் இருக்கார்? 2வது பாயிண்ட் எடுங்க. சரி இருங்க, நானே ஷேர் பண்றேன். இப்ப ராகு, குரு, செவ்வாய் 3ம் மேற்கு திசைங்கிற பாவத்திலே இருக்கா சார்? சரிங்க சார். இல்ல சார், அத நீங்க
நாடியில இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆர்டர் வைஸ் அத டிஃபைன் பண்ணும் பொழுது நாடி ஜோதிடத்தில் இந்த மாதிரி தான் பலனை சொல்லுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்கிறதுக்காக சொல்றேன். பாருங்க இப்ப. ஓகே, இப்ப செவ்வாய் என்ன டிகிரியில் இருக்காரு? 6 டிகிரி 37 கலையில் இருக்காரு. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். தெரியலீங்களா? இருங்க ஒரே நிமிஷம் ஏச்சு பண்றேன். சார் 1:40 தெரியுது சார். சார். ஓகே சார். 186 ஓகே, 37. நம்மளுக்கு ராகு இருந்தா போதுமாங்க. பாந்தி விட்டுருவோம். இப்ப பாருங்க சார், செவ்வாய் அப்படிங்கிறவரு 6 டிகிரியில இருக்காரு. ரைட். அடுத்தது குருங்கிறவரு 27 டிகிரியில இருக்கிறார். ராகு அப்படிங்கிறவரு 23 டிகிரியில் இருக்கார். இப்போ இது அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? வரிசைப்படுத்தி எழுதுறோம். அப்ப 6ங்கிறது ஃபர்ஸ்ட் எழுதணும், 23 ராகு அப்படிங்கிறது சென்ட்ரல் எழுதணும், 26 குரு அப்படிங்கிறது லாஸ்ட்ல எழுதணும். இப்போ இந்த செவ்வாய் 2 கூடிய குடும்பஸ்தானாதிபதி யாரை முதல்ல போய் தொடர்றாரு? ராகுதான் தொடர்றாரு. சோ ஃபர்ஸ்ட் கெடுத்துறார் 23ஆம் டிகிரியில. அடுத்தது 27ஆம் டிகிரியில மறுபடியும் குரு கொடுத்துறார். சோ ஒரு டிகிரி வைஸ்ல 1, 5, 9 இருக்கும் கிரகங்களை யாரு ஃபர்ஸ்ட் தொடுவாங்க, யாரு தொட மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்புடத்தில் 30 டிகிரி ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய டிகிரியை ஆர்டர் வைஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா அதற்கு பலன் கிடைச்சிடும் சார். சூப்பர். சிறப்பு சார். அவ்வளவுதான் நாடி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் நாடி. சிறப்பு சார். ஓகே சார். வேற யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? புவனாஸ்ரீ சொல்லுங்கம்மா. ஐயா, இதுல வந்து கோச்சார குரு பார்வைப்பட்டா இந்த அமைப்புல வந்து மாற்றம் வருங்களா ஐயா? இது ஜனனம்மா. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து வரைக்கும், அதாவது நீங்க பேங்க்ல டெபாசிட் போட்டு வச்சிருக்க மாதிரி. டெபாசிட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட், அதாவது டெபாசிட் அப்படின்னா எடுக்க முடியாது, அந்த மெச்சூரிட்டி ஆனதான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ப்ரீ பிக்ஸ்டு. பிக்ஸ்டுங்கிறதா டெபாசிட். சோ இது உங்க இந்த ஜனன ஜாதத்தில் இது அந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு சேலரி, ஒரு போனஸ், ஏதாவது ஒரு இன்சென்டிவ் அப்படிங்கறதான் கோச்சாரம். அந்த டைமிங்ல வந்துடும், மறுபடியும் வரல, அந்த டைம்ல கிடைக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் கிடைக்கல. என் கல்யாணத்தப்ப எங்க அப்பா அம்மா எல்லாம் பேசினாங்க, என் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா பேசல, சண்டையே நான் பிரிஞ்சு போயிட்டேன். என் கல்யாணத்தப்ப என்னோட மாமனார் மாமியார் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க, என் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ ஒரு நிகழ்வு, ஒரு ஈவெண்ட் நடக்கிறது, அந்த நிகழ்வை நடத்த கொடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கறதுதான் கோச்சாரம். அது அந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு கொடுக்கும். அதுவே பர்மனண்டா அப்படின்னா அது உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் உங்களுடைய பர்மனண்டான விஷயத்தை சொல்லும். அதுக்குதான் ஆரம்பத்துல புரியுற மாதிரி சொன்னேன். இந்த இடத்தில் ஜாதகரா இவர், புவாஸ்ரீயோட கணவர் இவரா, இவர் குழந்தை இவரா, இவங்க அப்பா அம்மா இவரா, இதெல்லாம் ப்ரீ பிக்ஸ்டு, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. இப்ப புவாஸ்ரீ ஜோதிடம் உட்கார்ந்து படிக்கிறாங்களா, இல்ல ஜோதிடம் சொல்லி கொடுக்க வேளவா மையத்துக்கு போறாங்களா அப்படிங்கிறது அந்த கோச்சாரம். ஓகேங்களா? வேளவாலேயே இருக்காங்களா, இல்ல வேளவா விட்டு வேளவா 2ன்னு இன்னொரு மையத்தை உருவாக்குறாங்களா அப்படிங்கிறது அந்த தசாபுத்தி கோச்சாரங்கள். எதிர்காலத்துல நடக்கிறதெல்லாம் கோச்சாரம் சொல்லும் சார். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் எதிர்காலத்துல நடக்கணும். சிறப்புங்க சார். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிட்டேன் சார். 2வது பாயிண்ட் நான் வண்டியில வந்துட்டு இருந்தேன். அந்த 2வது பாயிண்ட் 1, 5, 9, 2, 12 இல்லைன்னா அடுத்து 3, 11 பார்க்க சொன்னீங்க தானே? இந்த 1, 5, 9, 2, 12, 7ங்கிறது ஏன் இந்த இடத்துல சொல்றாங்கன்னா, 1 அப்படிங்கறது நான், 5ங்கிறது எங்க அப்பா, 9ங்கிறது என்னோட தாத்தா. ஆனா பாரம்பரிய முறையில 5 தான் அப்பா, 9 தாத்தாம்பீங்க. ஆனா ஒரிஜினல் டிஎன்ஏ படி 1ன்னா 5ங்கிறது எங்க அப்பா, 9ங்கிறது என்னோட தாத்தா. சோ நான் என்னுடைய வம்சாவளியில இப்ப நான் இருக்கிறேன்னா எனக்கு பிறந்த பையன் என்னோட அப்பாவுடைய டிஎன்ஏ இருப்பான்.
நான் எங்க தாத்தால் இருப்பேன், எங்க அப்பா எடுத்தா அவங்க தாத்தால் இருப்பார். சோ இது சைக்கிள் செயின் மாதிரி உன்னோட ஒண்ணு பிணைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கக்கூடியது. நான் எங்க அப்பா தாத்தாவோடைய குணாதிசயங்களை ஒத்து வருவேன். அப்போ நான் என்ன அப்படிங்கறத இந்த ஜாதக கட்டத்தில் பாக்குறோம். அப்படிங்கும் பொழுது ஒரு விஷயத்தை ஆராயணும்னா அந்த கிரகத்திற்கு 159 அப்படிங்கிறது அவருடைய டிஎன்ஏ வீடு. டிஎன்ஏ அவருக்கு சேர்ந்து அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஒத்து வரக்கூடிய விஷயத்தை அது கொடுக்கும். அப்போ இந்த குருவிற்கு 5-9 செவ்வாயும் ராகுவும் இருக்கார். அவர் லைஃப் லாங் அந்த ராகுவும் செவ்வாயும் அந்த குருவிற்கு லைஃப் லாங் தொடர்பிலேயே இருப்பார். அந்த தசாபுத்தி காலங்கள் கோச்சாரங்கள் வரும் பொழுது அந்த இடத்துல எல்லாம் பயணிக்கும் பொழுது அது குரு இருக்கிற இடத்துல ராகு போனாலும் சரி, செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு போனாலும் சரி, அல்லது ராகு இருக்கிற இடத்துல செவ்வாய் போனாலும் சரி, எப்படி போனாலும் 159 பாத்துக்குவாங்க. அப்போ இந்த கிரகங்களோட காம்பினேஷன் வேலையை செஞ்சிருவாங்க அப்படிங்கறத பலாபலன் எடுக்கணும். இது 159. 2-12 நான் நிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்கூல் பிரேயர் ஹால்ல இதுல நிக்கிறோம் அப்படின்னா ஒரு லைன்ல நிக்கிறோம். எனக்கு முன்னாடி இருக்கிறவனும் எனக்கு பின்னாடி இருக்கிறவனும் எனக்கு முன்னாடி பின்னாடி அணைச்சு நிற்பான். நான் எனக்கு முன்னாடி இருக்கிறவன குத்த முடியும். என்னை ஒருத்தனை குத்தணும்னா பின்னாடி இருந்து குத்தணுமா? அப்போ எனக்கு முன்னாடி பின்னாடி யார் இருக்கிறா? இதுதான் 2-12. இல்ல எனக்கு நேர் எதிரி ஆப்போசிட் ஒருத்தன் கூட சண்டை போடணும். அப்போ ஒரு பாவத்திற்கு நேர் பாவம் அப்படிங்கிறது 7ஆம் பாவம். சோ இதெல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் நான் என்னை சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா 159. எனக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறவனை பொறுத்து நான் ஓடணும் அப்படின்னா 2-12. இல்ல எனக்கு எதிராக நேர்ல யார் இருக்கிறான் அப்படிங்கிறது 7. இதெல்லாம் மெயினான விஷயமா சப்தரிசி நாடிகள்ல சப்தரிசிகள் சொல்லி இருக்கிறாங்க. சோ அதனாலதான் 159, 2-12 7ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த சப்தரிசியில. இதே விருகநந்தி நாடியில போனீங்க அப்படின்னா அந்த 7க்கு 5-9 இருக்கும் பாத்தீங்களா? நான் இருக்கிறேன், என் கூட பக்கபலமா படைபலமா ஒரு 10 பேர் இருக்காங்க. எனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பக்கபலமா படைபலமா ஒருத்தர் இருப்பாங்க. அப்ப அந்த 7க்கு 5-9 11ஆம் இடமும் 3ஆம் இடமும். சோ அந்த 7க்கு 5-9 11-3 விட்டுருங்க. நீங்க உங்க கூட இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கீங்க, இதை மட்டும் வச்சு பாருங்க அப்படின்னு சொல்றது இந்த சப்தரிசி நாடி. இவ்வளவுதான் 159, 2-12 7ஆம் இடங்கிறது. டவுட் கிளியரா? கிளியர் சார். நன்றி சார். ஓகேமா, நன்றி. சொல்லுங்க முருகன் டிபி. அருள் முருகன் ஒரே நிமிஷம். மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல ஏற்கனவே பண்ணதா? அருள் மணிகண்டன் சார். சார் நான் பண்ணல சார். இல்ல உங்க ஹேண்ட் ரைஸ்ல இருக்கு. சரி அப்ப ஹேண்ட் ரைஸ் எடுத்துட்டுருங்க. ஓகே சார், சிறப்பு. சொல்லுங்க முருகன் டிபி. சார் என்னோட டவுட் வந்து தொழில் பத்தி சொன்னீங்க சார். குரு இன்னைக்கு போட்டிருக்க கோச்சாரத்துல கேளுங்க, உங்க சொந்த ஜாதகத்துல தொழில் கேட்காதீங்க. அதான் சார் நீங்க இந்த இதுல இப்ப தொழில் காரகனும் குரு தானே சார் பாப்பாங்க. இப்போ சொன்னீங்களா சார் முதல்ல இந்த லக்னத்தை, அதாவது வந்து பாவத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் பாரம்பரிய முறைப்படி ஒரு ஜாதகத்தை ஆராயுங்க சார். அப்போ ஒருவருடைய ஜாதகத்திலிருந்து 10ஆம் பாவம் அப்படிங்கிறது தொழில், கரெக்டுங்களா? ஆமா சார். அப்போ இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவம் அப்படிங்கிறது தனுஷ். ஆமா சார். அது தொழிலா வச்சுக்கிறோம். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தில் அல்லது நாடி முறையில் கிரக காரகத்துவத்தை கொண்டு வரோம். அப்போ காலபுருஷ தத்துவத்தில் 10ஆம் வீடுங்கிறது மகரம். ஆமா சார். மகரத்தின் அதிபதி சனி பகவான். சனி பகவான். இப்ப இந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி குரு பகவான் சார். அவ்வளவுதான். பாகவ முறைப்படி, பாரம்பரிய முறைப்படியில வெறும் பாவத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த பாகவ அதிபதிக்கு 159, 2-12 7ஆம் இடத்தில் யார் இருக்காங்க அதை பாருங்க அப்படிங்கறதுதான் சப்தரிசி நாடிகளினுடைய விதிமுறை. இப்ப அவங்க தொழிலுக்குன்னு பார்க்க போனா அப்ப நீங்க சொல்ற மாதிரி குருல இருந்து அப்ப செவ்வாய் வாரான்னு சொல்லி இருக்குமா சார்? 1ஆம் இடத்தில் குருவுக்கு கூட ஒருத்தரும் இல்ல, கரெக்டுங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் இடத்தில் ஒருத்தரும் இல்ல, கரெக்டா? ஆமா சார். அதுக்கடுத்து 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், கரெக்டுங்களா? ஆமா சார். அப்போ இந்த ஜாதகர் 10ஆம் அதிபதியான குருவோடு சேர்ந்த செவ்வாய் இந்த வேலையும் செய்வார். குரு செவ்வாயின் காம்பினேஷன் தொழிலை செய்வார். ஓகே சார். அதற்கு அடுத்தபடியாக 7ஆம் இடத்தில் ஏதாவது இருக்கா?
இல்லைங்க சார். இல்ல. அடுத்து 9ஆம் இடத்தில் இருக்கா? ராகு பகவானுக்கா சார்? அப்போ இந்த ஜாதகர் 10ஆம் அதிபதியான குருவோடு ராகுவையும் சேர்ந்து இருப்பதால் குரு, செவ்வாய், ராகு இந்த காம்பினேஷன் தொழில்களை செய்வார். அடுத்தது 12ஆம் இடத்தில் ஏதாவது இருக்கா? இல்லைங்க சார். அப்போ இந்த ஜாதகரும் குருவே, இந்த ஜாதகத்தை இந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியும் குருவே. அப்போ குருவோடு 1ஆம் இடத்தில் ஒரு கிரகமும் இல்லை, 2வது இடத்திலும் 12வது இடத்திலும் ஒரு கிரகமும் இல்லை, 7ஆம் இடத்திலும் ஒரு கிரகமும் இல்லை. அப்போ 5ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்களை சேர்த்து இந்த குருவோடு செவ்வாயும் இந்த குருவோடு செவ்வாய் ராகுவும் இந்த 3 கிரகங்கள் இணைந்த தொழிலை ஜாதகர் கண்டிப்பாக செய்வார். ஓகே சார். இப்போ கடைசியில ஒரு ரூல் சொன்னீங்களா சார், ராகு பகவான் வந்து பலன் கொடுக்க மாட்டாருன்னு. அப்போ பார்க்க போனா குருல இருந்து ராகு பகவான் 9ல இருக்காரு சார். அப்போ தடை பண்ணுவாரா தொழில? அப்போ ராகு செவ்வாயும் சேரும்போது ராகு அப்படின்னா பதப்பட்டதுதான். ஆசிட் சொல்லலாமா? ஆசிட் சொல்லலாமா சார்? ஆமா சார். அப்ப அவருடைய வேலையை எடுத்து செஞ்சாருன்னா இவர் தாராளமா செய்யலாமே, கெடுக்க மாட்டாரு. ஓ, அப்ப அவர் வேலை எடுத்து செஞ்சா கெடுக்க மாட்டாரு ராகு. அவ்வளவுதான். அப்ப செவ்வாயோட ஆரம்பத்திலே சொன்னேன், முருகன் டிபி என்னோட சேர்ந்தா கோயிலுக்கு வரணும். ஓகே. குடிகாரனோட சேர்ந்தா அவங்க ரூட் தான் போய் ஆன மாதிரி. அவ்வளவுதான். சோ அப்ப ராகுவோடு சேர்ந்த இந்த குருங்கிறவர் என்ன வேலையை எடுத்து செய்யலாம்? ராகு செவ்வாய் குரு இந்த 3 காம்பினேஷன் எடுத்து தொழிலை செஞ்சாருன்னா சிறப்பை செய்யலாம். சார் அததான் ஆரம்பத்துல சொல்றேன், நான் யாரோட சேரணும் அதை பொறுத்து என்னுடைய பலன் மாறும். புரியல? உங்களுடைய முகமும் உங்களுடைய பார்வையும் உங்களுக்கு குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லுது. இன்னும் புரியல, மறுபடியும் தெளிவா சொல்றேன். இந்த லக்னத்தை விட்டுருவோம், இருங்க. இது உங்களுடைய டேட்டா பத்தி சொல்லுங்க. 14 சார். 14 சார். 14 11 சார். 11 1996 சார். 1996. நேரம் 10:30 சார். காலையில 10:30. இடம் சென்னை சார். இடம் சென்னை. ஓகேங்களா? 10:30 சொன்னாரையா? கட்டம் கரெக்டா இருக்கு சார். 10:30 அதே இடத்துல தான் சார் லக்கம் உழுகுது. ஓகே சரி சார், நீங்க தனுசு லக்னம் தனுசு ராசியே கரெக்டுங்களா? ஆமா சார், கரெக்டா இருக்கு சார். இது வந்து பாரம்பரிய முறை, இதை விட்டுருங்க. பாரம்பரிய முறைப்படி இவருக்கு 10ஆம் இடத்து அதிபதி யார்? புதன் பகவான் சார். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த முறையில இப்ப நம்ம பார்க்க போறது அப்படிங்கிறது பாகவத்தை இல்ல, பாகவ அதிபதியை பார்க்க போறோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த லக்னத்திற்கு 10ஆம் பாவம் அப்படிங்கிறது கன்னி. அந்த கன்னியினுடைய அதிபதி யார்? புதன் பகவான் சார். புதன் பகவான். சோ இப்போ இந்த சப்தரிசி நாடி முறையில சொல்லி இருக்கக்கூடிய விதிகள் என்ன? ஆமா சார். 1, 9 சொல்லணும். எந்த பாவத்தை ஆராய போகிறோமோ, எந்த பாவத்தை நாம பார்க்க போறோமோ, இப்ப தொழிலுங்கிற உங்களுடைய விஷயத்தை பார்க்க போறோம். அப்போ பாரம்பரிய முறைப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில். கரெக்ட் தானே? இப்போ அந்த 10ஆம் இடத்து அதிபதி எங்க இருக்கிறார்? 12ஆம் இடம் விருச்சகத்துல இருக்கிறார் சார். அதெல்லாம் விட்டுருங்க, 12ஆம் இடம் விட்டுருங்க. 10ஆம் இடத்து அதிபதி புதன். புதனிற்கு 1வது இடத்தில், 5வது இடத்தில், 9வது இடத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா? 5ஆம் இடத்தில் சனி கேது இருக்கிறாங்க சார். அப்ப இப்ப நீங்க என்ன எழுதணும்? புதன்
பிளஸ் சனி பிளஸ் கேது அப்படிங்கிறது முதன்மை. ஓகே சார். 9ஆம் இடத்தில் ஏதாவது இருக்கா? இல்லங்க சார். அப்ப முதன்மையான ஃபர்ஸ்ட் ரூல்ல 1, 5, 9ல புதனிற்கு 5ஆம் இடத்தில் சனி கேது இருக்கார். அப்போ நீங்க தொழில் அப்படின்னா உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில். 10ஆம் அதிபதி புதனிற்கு 5ஆம் இடத்தில் சனியும் கேதுவும் இருக்கிறார். அப்போ புதன் பிளஸ் சனி பிளஸ் கேது அப்படின்னு எழுதினீங்கன்னா நீங்க இந்த புதன் சனி கேது சார்ந்த தொழிலை முதல் தரமாக செய்வீர்கள். என்னன்னு சொல்லலாம்? புதன் சனி கேதுனா கணக்கர், கணக்கு பிள்ளை, அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், கோவில், ஜோதிடர், இதெல்லாம் சொல்லலாமா? சரி சார். ஆயில் மில், கயிறு திரிக்கும் இடம், நூலு, இதெல்லாம் சொல்லலாமா? சொல்லலாம் சார். சோ புதன் சனி கேது அப்படிங்கிறது உங்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய விஷயம். இதற்கு அடுத்தபடியாக 2-12 இந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியான புதனிற்கு 2-12 ஏதாவது கிரகம் இருக்கா? ஆமா சார், இருக்காங்க சார். 2ல வந்து இருக்காங்க. 2ல் சந்திரன் குரு இருக்கிறார். 12ல் சூரியன் இருக்கிறார். அப்ப 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 90% தொழிலை சேர்த்திக்கணும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு 25% பலனை மட்டும் சேர்த்திக்கணும். 5, 9ல் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு 75% சேர்த்திக்கணும். ஓகேவா? அடுத்தது 3ஆவதா சொல்லக்கூடிய ரூல் அப்படிங்கிறது புதனிற்கு 7ஆவது இடத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா? இல்லங்க சார். இல்ல. ரைட். இப்போ நீங்க 10ஆம் அதிபதி அப்படிங்கிற தொழிலை கேட்டிருக்கிறீங்க. 10ஆம் அதிபதிங்கிற புதனிற்கு 5ஆம் இடத்தில் சனி கேது அப்படிங்கிறது முதன்மை. இரண்டாவதாக 2ஆம் இடத்தில் குரு சந்திரன் அப்படிங்கிறது சிறப்பு. 12ஆம் இடத்தில் சூரியன், 7ஆம் இடத்தில் யாரும் இல்லை. இப்போ அடுத்த ரூலுக்கு வரணும். இயற்கை அசுபரான ராகு, கேது, சனி, குரு இந்த 4 பேரும் தான் வருடத்தில் ஒரு பாவத்தை கடப்பதற்கு அதிகப்படியாக சுத்தக்கூடிய கிரகங்கள். இப்ப ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் சுத்துவார், குரு 1 வருஷம், சனி பகவான் 2.5 வருஷம். இந்த 4 பேர்த்தோட சேர்த்தணும். இப்போ இந்த சேர்க்கையில் உங்களுக்கு ராகு சேர்றாரா? இல்ல, சேரல சார். சேரல. கேது சேரும்போது சார் ராகு எப்படி சேருவாரு? ஹலோ சார், ராகு சேரும் பொழுது கேது சேர மாட்டாருன்னு சொல்றாரு சார். புரியுதா? உங்களுடைய புதனிற்கு 5ல கேது உட்காந்துட்டார்ல, கேது சேரும் பொழுது ராகு சேர மாட்டார். தெரியாதுங்களா? 3-7 பாக்குற ஆளா இருப்பாரு. ராகு இருப்பாரு சார். நான் சொன்ன அந்த 4 விதியை ஃபர்ஸ்ட் எடுங்கிறேன். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ராகு பகவான் சொல்றீங்க, அதுக்கு பதிலா கேது பகவான் இருக்காங்க, அந்த பலன் எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க சார். ஓகே சார். ராகு இருந்தால் தடை பண்ணிடுவார், கிடைக்கவே விட மாட்டார். கேது லேட்டா கொடுப்பார். ஓகே சார். சனி பகவான் 30 வயதுக்கு மேல கொடுப்பார். ஓகே சார். குரு பாத்துட்டாருன்னா இந்த தடைகளை உடைச்சு கொடுத்துருவார். இப்ப பாருங்க, உங்களுடைய 10ஆம் அதிபதி புதனுக்கு சனி லேட்டு, கேது தடை பண்ணி கொடுக்கிறவர். ஓகே சார். 12ல் சூரியன், அவர் பிரச்சனை இல்ல. சோ கேது பார்த்தங்காட்டி ராகு பார்க்க மாட்டார், அதனால பிரச்சனை இல்ல. குருவும் பாத்துறார். அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லேட் அப்படிங்கறதே 50-50 குறைச்சு அந்த கரெக்டான ஏஜ்ல கொடுத்துருவார். குரு 2ஆம் இடத்துல இருக்கனால அந்த 2ஆம் இடத்துல இருக்கனால இந்த 10ஆம் அதிபதி புதனுக்கு குரு சேர்க்கை பெறும் பொழுது இந்த தடை தாமதங்களை கொடுக்க வேண்டிய சனி கேதுவின் பாலத்தை, அதாவது செய்ய வேண்டிய பலனை 50 குறைச்சு 50 ஒரு நல்லது பண்ணி கொடுத்துருவார். இப்ப புரிஞ்சிருச்சா? ஓகே சார். ஓகே, புரிஞ்சுது சார். உங்க ஜாதகத்தை போட்டாதான் உங்களுக்கு புரியும். சார், இந்த இடத்துல வந்து புதனுக்கு வந்து குரு வந்து இயற்கை பவர் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடாது ஏன் சார்? இல்ல சார், இந்த இடத்தில் நன்மை தான் எடுத்துக்கணும்.
ஓகேங்க சார். ஓகே. குரு புதன் அப்படிங்கிறவரு பாரம்பரிய முறைப்படி பாதகாதிபதி மாரகாதிபதி சரலக்னத்திற்கு 1-11, சரலக்னத்திற்கு 11, ஸ்திரத்திற்கு 9, உபயத்திற்கு 7, எல்லா லக்னத்திற்கும் 2-7 அப்படிங்கிறது நமக்கு மாரகமா கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில குருவிற்கு புதனும் புதனுக்கு குருவும் 2 விதத்திலும் வருவாங்கிறதுக்காக தவிர்த்து 2 பேரும் ஒன்னும் பெரிய அளவில் பகையெல்லாம் கிடையாது. குரு காமனா யாருக்குமே பகை கிடையாது சார். சோ அதனால அதெல்லாம் இங்க கொண்டாந்து போட்டு குழப்பிக்காதீங்க. தனபாலன் செந்தில்குமார் சார். சரிங்க சார். சரிங்க சார். நன்றி சார். ஓகே சார். இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? முருகன் எஸ் சார், புரிஞ்சுச்சு சார். என்ன நன்றி. தொழில் செய்றீங்க இப்ப? நான் வந்து அப்பா பார்த்து இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க அவரு என்ன பண்றீங்கன்னு தான் கேட்டேன். யார் பார்த்துட்டு வந்து பண்ணலாம் கேட்கல. என்ன தொழில் பண்றீங்க? நாட்டு மருந்து கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். வந்துருச்சா புதனோடு சனிக்கு ஏதோ ஆமா சார். முதன்மையா வந்துருச்சா? ஆமாங்க சார். சார் சனி அப்படின்னா அதுவும் பாரம்பரியம். கேது அப்படிங்கிறது ஆயுர்வேத சித்தா வம்சாவளியா வரக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடியதா? ஆமா சார். சோ புதன் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் காரகனா? ஆமா சார். 10 குடைவரா? அவரோட முதன்மையாக 5-9 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொன்னமா? ஆமா சார். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சனி கேது அப்படிங்கறது லேட் பண்ணி தடை பண்ணி கொடுக்கணுமா? ஆமா சார். ஆனா கொடுக்காம உங்க அப்பாவோட தொழிலான ஆயுர்வேதம் செய்றீங்களா? ஆமா சார். அப்போ சனி கேதுனுடைய வேலையே எடுத்து நீங்க செய்யும் பொழுது அது உங்களுக்கு தடை தாமதம் தடங்கள்லாம் கொடுக்காம சிறப்பா கொடுத்துருச்சா? ஆமாங்க சார். அவ்வளவுதான் சார். எதை எடுத்து செய்யறோம்ங்கிறது சேர்க்கக்கூடிய கிரகத்தையும் கிரக காரகத்துவத்தையும் தெரிஞ்சு எடுத்து செஞ்சோம்னா சிறப்பா செய்யலாம் சார். சனி கேதுவோட டிகிரி கொஞ்சம் காட்டுங்கய்யா. ஒரே நிமிஷம் சார். சனி 7 டிகிரி, கேது 11 டிகிரி சேர்ந்துதான் சார் வர்றாருங்க. சரிங்க. சரி. இதுல வந்து இந்த 10ஆம் இடத்துல வர செவ்வாய் வந்து ஒரு பிரேக் மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப அவங்க வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இவருக்கு எதுக்கு சார் 10க்கு செவ்வாய்க்கு போறீங்க? இல்லைங்க சார், அந்த புதனுக்கு வந்து 4, 6, 8, 10ல இருக்கிற புதன் இங்க நிக்கிறாரா? சொன்னீங்க. ஆமாங்க. புதன் இங்க நிக்கிறாரா? ஆமாங்க. இவருக்கு இந்த 4ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதிகள் பார்வை செய்ய மாட்டார்கள். பார்வை செய்ய மாட்டார். ஓ சரி சரி. 4, 6, 8, 10 அப்படிங்கறது பார்வை இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. அவங்களோட பார்வை உங்களுக்கு கிடைக்காதுன்னு. கிடைக்காது. அதாவது நல்லதா இருந்தாலும் நல்லது இல்ல, கெட்ட பார்வையா இருந்தாலும் அது நமக்கு இவருக்கு கெடுபலன் இல்ல. அது நாம எதை ஆராய போறோமோ அந்த அதிபதிக்கு இங்க வந்து நம்ம தொழில் பாக்குறோம், அதனால புதனை பாக்குறோம். தொழில் அதிபதியான புதனுக்கு அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். சரிங்க சார். அது கொடுக்க போறது இல்ல. 4, 6, 8, 10ங்கிறது நம்மளுக்கு தர போறது இல்ல. அதை நம்ம பார்க்கவே வேண்டியது இல்ல. இல்ல சார், எனக்கு என்னன்னா இதுல 4 காரகத்துவத்தை எடுத்து தொழிலா பண்ண கூடாதா? ஏன்னா அது 4, 8, 10ல வந்துடுறாரே அப்படிங்கறது அவர் கேள்வியா கேட்கிறாரு சார். ஆமாங்க. வராது சார். 5 விஷயம் பிரயோஜனம் இல்லை. செவ்வாய் காரகத்துவத்தை தொழில் எடுத்து செஞ்சா இவருக்கு நஷ்டம் மட்டுமே மீதி ஆகும். ஓ சரிங்க, அதுதான் கேட்டேன். ஓகே, நன்றிங்க. நல்லா மீண்டும் மீண்டும் சொல்றேன், பாரம்பரிய முறையில் பாவத்தை மட்டும் எடுப்போம், அல்லது நாடி முறை கிரக முறையில் கிரக காரகத்துவத்தை எடுப்போம். இந்த சப்தரிசி நாடிகள் சொல்லுவது அப்படிங்கிறது பாரம்பரிய முறைப்படி எந்த பாவத்தை ஆராயுறீங்களோ ஆராயுங்க. அந்த பாகவ அதிபதிக்கு 1, 5, 9, 2, 12, 7 இருக்கக்கூடிய கிரகத்தை சேர்த்து பலனை சொல்லுங்கள் அப்படிங்கறதுதான் இந்த சப்தரிசி நாடியினுடைய கான்செப்ட். இவ்வளவு நேரம் சொன்னது புரியலனாலும் இப்ப இந்த கடைசியா சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க.
ஓகேங்களா? பாகவாதிபதி எங்க நிக்கிறாரோ அவருக்கு 1, 5, 9, 2, 12 மற்றும் 7ஆம் இடத்தில் சேர்ந்த கிரகங்களையும் சேர்த்து பலனை எடுங்கள். இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சிறப்பாக வழிமுறை செய்து மத்தியானமே போஸ்ட் எல்லாம் போட்டு சிறப்பாக நடத்தி கொடுத்த ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். நன்றி.